கடந்த முறை இஸ்ரவேல் தேசத்தின் மூலம் கடவுளின் திட்டம் எவ்வாறு செயல்படுத்தப்படுகிறது என்பதை பற்றி பேசினேன். ஒருவேளை உங்கள் சிலர் இதை ஏற்கனவே அறிந்திருக்கலாம். ஆனால் இஸ்ரவேல் தேசம் கிறிஸ்துவுக்கு பின் 70 முற்றாக அழிக்கப்பட்டது. சுமார் 1900 ஆண்டுகள் வரை அவர்கள் நாடற்றவர்களாக இருந்தனர். ஆனால் இறுதியில் அவர்கள் நிலம் அவர்களுக்கு மீட்டெடுக்கப்பட்டது. 1948 இஸ்ரவேல் ஒரு சுதந்திர நாடாக மீண்டும் பிரகடனப்படுத்தப்பட்டது. பின்னர் ஐக்கிய நாடுகள் சபையில் உறுப்பு நாடாகவும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஏறக்குறைய 2000 ஆண்டுகளாக அழிந்து போன இந்த தேசம் திடீரென்று மீண்டும் ஒரு முறை தோன்றியது. இதற்கு முன்பு இஸ்ரவேல் என்ற ஒரு தேசம் இருந்தது. ஆனால் சுமார் 1900 ஆண்டுகளாக இல்லாமல் போனது. ஆனால் பின்னர் இஸ்ரவேல் தேசம் உருவாக்கப்பட்டது. இந்த உலகத்தில் நிகழும் ஒரு அசாதாரணமான விடயம். மேலும் இது மிகவும் அழகான முக்கியத்துவத்தை கொண்ட ஒரு சம்பவம். ஒரு நாடு அழிந்து மீண்டும் உருவாகுவது சகஜம் என்று மக்கள் நினைக்கலாம். அப்படியெல்லாம் நடக்கலாம் என்று நினைக்கலாம். ஆனால் அழிந்து போன நாடு மீண்டும் உருவானது என்பதை எண்ணி பார்த்தால் வேதாகமத்தின் பார்வையில் இது மிகப்பெரிய சம்பவம் என்பதையும் இது முக்கியமான முக்கியத்துவத்தை கொண்டுள்ளது என்பதையும் கவனிக்கவும். இருப்பினும் இந்த உண்மையை மக்கள் கவனிக்கவில்லை என்று தெரிகிறது. இந்த மத்திய கிழக்கில் உள்ள இஸ்ரவேல் தேசத்தை பற்றி நாம் இப்பொழுது வேதாகமத்தில் பார்க்க போகிறோம். முழு உலகத்தையும் கவனத்தை ஈர்த்தோர் தேசம். இந்த நாடு ஏன் இருந்தது என்பதை நாங்கள் கருத்தில் கொள்வோம். மீண்டும் ஒருவரை ஏன் உருவாக்கப்பட்டது, ஏன் இந்த தேசம் தொடர்பான இவ்வொரு சர்ச்சைகள், ஏன் தேசம் சம்பந்தப்பட்ட பல மோதல்கள் எழுந்துள்ளன, இதற்கான காரணத்தை தேடும் போது வேதாகமத்தை அடிப்படையாக எடுத்துக்கொள்வோம். இந்த உலகத்தை பொறுத்தவரை முடிவு நெருங்கி கொண்டிருக்கிறது என்பதை, இயேசு திரும்பும் நாள் நெருங்கி வருகிறது என்பதையும் நாம் கவனிப்போம். கொரியா 36 ஆண்டுகளாக ஜப்பானுடன் இணைக்கப்பட்டது. கொரியா குடியரசு என்று அழைக்கப்படும் நாடு இல்லாமல் போனது. ஆனால் 36 ஆண்டுகளுக்கு பிறகு அது மீண்டும் உருவாக்கப்பட்டது. மீண்டும் ஒரு சுதந்திர தேசமாக பிரகடனப்படுத்தப்பட்டது. தென்கிழக்கு ஆசியாவில் உள்ள பிற நாடுகள் லாவோஸ், வியட்நாம், கம்போடியா போன்ற நாடுகளிலும் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் சில நாடுகளின் ஆட்சிக்குள் இருந்தன. உதாரணமாக போர்த்துகல், பிரான்ஸ், இங்கிலாந்து போன்ற நாடுகள். பின்னர் அவர்களும் சுதந்திரம் அடைந்தனர். இஸ்ரவேல் ஒரு நாடு காணாமல் போனதற்கு வேறு எந்த உதாரணமும் இல்லை. அதன் குடிமக்கள் கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகளாக உலகம் முழுவதும் சிதறி கிடந்தனர். அதன் பிறகு அவர்கள் மீண்டும் தங்கள் நிலத்திற்கு திரும்பினர். இஸ்ரவேலரை பொறுத்தவரை அந்த நாட்டில் அதிகமான இஸ்ரவேலர்கள் வாழவில்லை. அவர்களில் அதிகமானோர் உலகம் முழுவதும் சிதறி கிடந்தனர். அவர்கள் கைதிகளாக பிடிக்கப்பட்டு வெளிநாடுகளில் வாழ்ந்தனர். அவர்கள் நிலைமை மற்ற நாடுகளின் சொத்தாக மாறியது. மேலும் மக்கள் உலகம் முழுவதும் சிதறப்பட்டனர். இந்த நிலை சுமார் 1900 ஆண்டுகள் குறையாமல் தொடர்ந்தது. ஆனால் பின்னர் இந்த மக்கள் திரும்பி வந்து மீண்டும் ஒரு சுதந்திர தேசத்தை நிறுவினர். வேறு எந்த தேசத்திலும் இப்படி நடந்ததில்லை. இன்று நாம் வேதாகமத்தை படிக்கும் போது இது போன்ற நிகழ்வுகள் இவ்வாறு வேதாகமத்தை அடிப்படையாக கொண்டவை என்பதையும், சுமார் 2000 அல்லது 3000 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்ட கடவுளின் திட்டம் எவ்வாறு முழுமையாக தொடர்ந்து நிறைவேறி வருகிறது என்பதையும் பார்ப்போம். இந்த நிகழ்வுகளில் சிலவற்றை நாம் வேதாகமத்தின் மூலம் பார்ப்போம். இப்பொழுது வேதாகமத்திற்கு திருப்புவோம். எரேமியா 30ஆம் அதிகாரம். இது பழைய ஏற்பாட்டில் உள்ளது. எரேமியா 30ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வரை படிக்கிறேன். கர்த்தரிடமிருந்து எரேமியாவுக்கு வந்த வார்த்தை இதுவே. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் கூறுவது இதுவே. நான் உன்னிடம் சொன்ன எல்லா வார்த்தைகளையும் ஒரு புத்தகத்தில் எழுது.
நான் என் ஜனமாகிய இஸ்ரவேலையும் யூதாவையும் சிறையிலிருந்து மீட்டு அவர்கள் மூதாதையருக்கு நான் சுதந்திரமாக கொடுத்த தேசத்திற்கு அவர்களை திரும்ப கொண்டு வரும் நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த எரேமியாவின் புஸ்தகமானது 2550 அல்லது 60 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்டது. எனவே இது இயேசு பிறப்பதற்கு மிக நீண்ட காலத்துக்கு முன்பே பதிவு செய்யப்பட்டது. சுமார் 550-560 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த தீர்க்கதரிசனம் உரைக்கப்பட்டது. இது இஸ்ரவேலர்கள் உலகம் முழுவதும் சிதறடிக்கப்படுவதற்கு முன்பு, அவர்கள் சிறைப்பிடிக்கப்படுவதற்கு முன்பும் இருந்தது. எரேமியாவின் புஸ்தகத்தில் உள்ள பல வார்த்தைகள் இஸ்ரவேலர்கள் பாபிலோனுக்கு சிறைப்பிடிக்கப்பட்டதால் எழுதப்பட்டவை. ஆனால் இதற்கு பின்னால் 2 பொருட்கள் இருக்கின்றன. இஸ்ரவேலர்கள் சிறைப்பிடிக்கப்பட்டு உலகம் முழுவதும் சிதறடிக்கப்பட்டனர். ஆனால் இந்த தீர்க்கதரிசன வார்த்தைகள் ஒரு கட்டத்தில் அவர்கள் மீட்கப்பட்டு அவர்கள் தேசத்திற்கு திரும்புவார்கள் என்று கூறியது. இங்கே இந்த வசனம் 2 பார்த்தால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுவது இதுதான்: நான் உன்னிடம் சொன்ன எல்லா வார்த்தைகளையும் ஒரு புத்தகத்தில் எழுது. இவ்வாறு எழுதப்பட்ட வார்த்தைகள் வேதாமத்தின் வார்த்தைகள். கடவுள் இந்த விடயங்களை எரேமியா தீர்க்கதரிசிக்கு வெளிப்படுத்தினார் மற்றும் எதிர்காலத்தில் நடக்கவிருக்கும் நிகழ்வுகளை ஒரு புத்தகத்தில் எழுதும்படி கூறினார். அந்த நேரத்தில் அவர் எழுதிய வார்த்தைகள் இப்பொழுது எரேமியாவின் புத்தகமாக உருவாகின. ஆகவே நாம் இப்போது எரேமியாவின் புஸ்தகத்தை படிக்கும் போது கடவுளுடைய வார்த்தைகள் உண்மையிலேயே உண்மையா என்பதையும் சம்பவங்கள் உண்மையில் இப்படி நடந்ததா என்பதையும் பார்க்கலாம். வசனம் 3. ஜனமாகி இஸ்ரவேலையும் யூதாவையும் சிறையிலிருந்து மீட்டு அவர்கள் மூதாதையருக்கு அவர்களுடைய முன்னோர்களுக்கு கொடுத்த தேசத்தை சுதந்திரிக்க கொடுத்த தேசத்திற்கு அவர்களை திரும்ப கொண்டு வரும் நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 2500 ஆண்டுகளுக்கு முன்பு வேதாமத்தில் உலகம் முழுவதும் சிதறிய இஸ்ரவேலர்கள் மீண்டும் தங்கள் நிலத்திற்கு வந்து அதை மீண்டும் கைப்பற்றுவார்கள் என்று இங்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கர்த்தருடைய வார்த்தைகள் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் இஸ்ரவேலர்கள் திரும்பி வந்து தங்கள் நிலம் முழுவதையும் மீண்டும் ஒருமுறை சுதந்திரிப்பார்கள் என்று கூறியது. மேலும் இந்த வார்த்தைகள் எழுதப்பட்டவை போலவே துல்லியமாக நிறைவேறின. மத்திய கிழக்கு மோதல் பற்றி உங்களுக்கு தெரியும் என்பதில் சந்தேகமில்லை. எகிப்து, சிரியா, யோர்தான், லெபனான் போன்ற மத்திய கிழக்கில் உள்ள நாடுகள் இஸ்ரவேலை சுற்றியுள்ள நாடுகள் இஸ்ரவேலுக்கு எதிராக ஆயுதம் ஏந்தினர். இது மத்திய கிழக்கு போருக்கு வழிவகுத்தது. இந்த மத்திய கிழக்கு போர்களில் 3வது 6 நாள் போர் என்று குறிப்பிடப்படுகிறது. இது 1967 நடந்தது. 6 நாள் போரின் போது இஸ்ரேலிய துருப்புகள் இஸ்ரேல் தேசம் முழுவதையும் கைப்பற்றினார்கள். இது இஸ்ரேல் தேசம். இது சவக்கடல். இங்கே வடக்கே கலிலேயா கடல். இந்த நிலம் நியூ ஜெர்சி மாநிலம் அளவில் உள்ளது. 6 நாள் போருக்கு முன்பு இந்த நாட்டில் நுழைந்து அங்கு குடியேறிய இஸ்ரவேலர்கள் இருந்தனர். மேற்கு கரை என்றொரு பகுதி உள்ளது. இது யோர்தான் நதி. மேற்கு கரை என்பது யோர்தான் ஆற்றின் மேற்கு ஜெருசலேமில் வரையிலும் வடக்கு மற்றும் தெற்கிலும் பல்வேறு பகுதிகளிலும் நீண்டுள்ளது. யோர்தான் தேசம் இந்த பகுதியை ஆக்கிரமித்திருந்தது. வடக்கே சிரியாவால் ஆக்கிரமிக்கப்பட்ட கோலான் குன்றுகள் உள்ளன. எகிப்து தெற்கே உள்ள பகுதியை ஆக்கிரமித்தது. மேலும் பலஸ்தீனியர்கள் இங்கு பகுதி முழுவதும் சிதறி இங்கு வசித்து வந்தனர். ஆனால் 1967 6 நாள் போரின் போது இஸ்ரேலிய துருப்புகள் தெற்கே சீனா தீபகற்பம் வரையிலான இந்த முழு பகுதியையும் யோர்தான் ஆற்றின் மேற்கில் உள்ள பகுதி முழுவதையும் ஆக்கிரமித்தன. மேற்கு கரை மற்றும் வடக்கு கிழக்கில் கோலான் ஹைட்ஸ் பகுதி அவர்கள் இந்த முழு பகுதியையும் கைப்பற்றினர். இந்த பகுதிகள் இஸ்ரேல் தேசத்தில் இணைக்கப்பட்டன. இந்த நிலம் முழுவதையும் இஸ்ரேல் கைப்பற்றியது.
இது 2500 அல்லது 600 ஆண்டுகளுக்கு முன்பு வேதாமம் பதிவு செய்யப்பட்ட கடவுளை வார்த்தையில் தீர்க்க தரிசனம் நிறைவேறப்பட்டது. நீங்கள் இங்கே வசனம் ஒன்றை பார்த்தால் இது கர்த்தரிடமிருந்து எரேமியாவுக்கு வந்த வார்த்தை என்று கூறுகிறது. இறைவன் என்றால் கடவுள் என்று அர்த்தம். இவை எரேமியா மூலம் கடவுள் சொன்ன வார்த்தைகள். எனவே வேதாமத்தில் உள்ள இந்த வார்த்தைகள் கடவுளின் வார்த்தைகள். 2500 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் இஸ்ரவேலர்கள் திரும்பி வந்து தங்கள் நிலம் முழுவதையும் மீண்டும் ஒரு முறை ஆக்கிரமிப்பார்கள் என்று கடவுளின் வார்த்தைகள் கூறுகின்றன. இந்த வார்த்தைகள் எழுதப்பட்டவை போலவே வந்துள்ளன. எனவே யோர்தான், எகிப்து மற்றும் சிரியாவால் ஆக்கிரமிக்கப்பட்ட நிலங்களை இஸ்ரவேல் கைப்பற்றியதில் அந்த போர் விளைந்தது. எனவே வேதாமத்தில் வார்த்தை எழுதப்பட்டபடியே துல்லியமாக நிறைவேறியதை நாம் தெளிவாக காணலாம். அடுத்தது ஏசாயா 60ஆம் அதிகாரத்திற்கு வருவோம். எரேமியாவுக்கு முன் உள்ள புஸ்தகம் ஏசாயா. ஏசாயா 60ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து படிக்கிறேன். ஏசாயா 60ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். உன் கண்களை உயர்த்தி உன்னை பார், எல்லோரும் கூடி உன்னிடம் வாருங்கள் என்று உங்கள் குமாரர் தூரத்திலிருந்து வருவார்கள். இது குமாரர்களை குறித்து பேசுகிறது. இஸ்ரவேல் புத்திரர் தூரத்திலிருந்து வருவார்கள். உன் குமார்த்திகளும் சுமக்கப்படுவார்கள். அவர்கள் கைகளில் மீண்டும் எடுத்து செல்லப்படுவார்கள். அப்பொழுது நீங்கள் பார்த்து பிரகாசமாக இருப்பீர்கள். உங்கள் இருதயம் துடித்து மகிழ்ச்சியால் பெருகும். கடலில் உள்ள செல்வம் உங்களிடம் கொண்டு வரப்படும். தேசங்களின் செல்வம் உங்களிடம் வரும். இங்கள் சொல்வதை பாருங்கள். ஏசாயா புஸ்தகம் சுமார் 2600 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்டது. இது எரேமியாவின் புத்தகத்துக்கு சற்று முன்பு எழுதப்பட்டது. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு கடவுள் இந்த தீர்க்கதரிசன வார்த்தைகளை ஏசாயா என்ற தீர்க்கதரிசி மூலம் பேசினார். இங்கேயும் இஸ்ரவேலர்கள் அவர்களுடைய சந்ததி தூரத்திலிருந்து தங்கள் தேசத்திற்கு திரும்பி வருவார்கள் என்றும் அவர்கள் சுமந்து கொண்டு திரும்புவார்கள் என்றும் கடவுள் தீர்க்கதரிசனம் உரைத்தார். அவர்களுடைய மரங்கள் மகள்களை குறிப்பாக தூக்கி கொண்டு வருவார்கள் என்று சொல்லப்பட்டது. 5ஆம் வசனத்தில் உள்ளது. அப்பொழுது நீங்கள் தோற்றமளித்து பிரகாசமாக இருப்பீர்கள். வரும்போது உங்கள் உள்ள மகிழ்ச்சியால் துடிக்கும். இஸ்ரவேலின் முகத்தில் புன்னகை இருக்கும் என்று கூறுகிறது. மேலும் அவர்களின் இருதயம் பிரகாசமாய் இருக்கும். அது ஏன்? கடல்களின் செல்வம் உன்னிடம் கொண்டு வரப்படும். தேசத்தின் செல்வம் உன்னிடம் வரும். தேசங்களின் செல்வம் உன்னிடம் வரும். இதைத்தான் சொல்லுகிறது. ஒரு வழக்கமான சம்பவத்தை உதாரணமாக பயன்படுத்துகிறேன். வளைகுடா போர் உதாரணமாக இருந்தது. பாரசீக வளைகுடாவில் போர், வினோதமான வளைகுடா போர் நடந்த நேரத்திலும் அரபு நாடுகளில் தான் இஸ்ரவேலை குறிவைத்தன. அந்த போரில் ஈராக் இஸ்ரவேலை தாக்கியது. ஆனால் வினோதமாக சொல்வதானால் இந்த போரினால் அந்த நேரத்தில் ஒட்டுமொத்த உலகமும் பொருளாதார ரீதியாக பாதிக்கப்பட்டது. நிச்சயமாக இந்த போரை எதிர்த்து பல நாடுகளுடன் படைகள் இணைத்து போராட அமெரிக்கா முன்னிலை வகித்தது. ஆனால் இந்த போரின் மூலம் இஸ்ரேல் மிகவும் செல்வந்தமாக மாறியது. அது ஏன்? தொடர்ந்து ஈராக் இஸ்ரேலின் திசையில் ஸ்காட் ஏவுகணைகளை ஏவியது. எனவே இஸ்ரேல் பதிலடி கொடுப்பதாக அச்சுறுத்தியது. அணு ஆயுதங்களை பயன்படுத்துவேன் அல்லது நேருக்கு நேர் தாக்குவேன் என்று அச்சுறுத்தியது. அவர்கள் இந்த அச்சுறுத்தலை தொடர்ந்தனர். அமெரிக்காவை தலைமையிலான அமைதிப்படுத்த முயன்றது மற்றும் இஸ்ரேலுக்கு உதவியது. ஏவுகணைகளை வழங்கியது. பிரான்ஸ் மற்றும் ஜெர்மனி மற்றும் பிற நாடுகள் பெரும் பணத்தொகையை இஸ்ரேலுக்கு அனுப்பியது. இது ஒரு உதாரணம் மட்டுமே. ஆனால் இந்த வழியில் உலகத்தின் செல்வம், நாடுகளின் செல்வம் எல்லாம் இந்த வசனத்தின்படி இஸ்ரவேலின் பக்கம் திரும்பின. எவ்வாறாயினும்
இந்த செல்வங்கள் அனைத்தும் இஸ்ரவேலின் பக்கம் சாய்ந்து கொள்ளும் காலம் வருவதற்கான ஒரு பெரிய வாய்ப்பு இருப்பதை நாம் தெளிவாக காணலாம். இந்த வசனத்தில் ஜாதிகளின் ஐசுவரியங்கள் உங்களிடம் வரும் என்று கூறுகிறது. இங்கே கூறுவது போலவே நிகழ்வுகள் நடக்கும் என்பதில் உறுதியாக இருக்க முடியும். இதற்கு முன்பே கடலில் உள்ள செல்வம் உங்களிடம் கொண்டு வரப்படும் என்று இங்கே கூறுகிறது. நீங்கள் இங்கே பார்த்தால் இஸ்ரேலில் 3 கடல்கள் உள்ளன. இது மத்திய தரை கடல், சில நேரங்களில் பெரிய கடல் என்று குறிப்பிடப்படுகிறது. பின்னர் மேலும் உள்நாட்டில் சவக்கடல் என்று அழைக்கப்படும் நீர்நிலை உள்ளது. உப்பு கடல் என்று அழைக்கப்படுகிறது. பிறகு வடக்கே சென்றால் இங்கே கலிலேயா கடல் இருக்கிறது. இது உண்மையில் கடல் அல்ல, இது ஒரு ஏரி. ஆனால் வேதாமத்தில் இது கலிலேய கடல் என்று குறிப்பிடப்படுகிறது. கலிலேய கடல். இங்கே இந்த 3 கடல்கள் உள்ளன. அவற்றில் மிகவும் தனித்துவமானது அதுதான் சவக்கடல். சவக்கடல் பூமியின் மிகுந்த குறைந்த உயரத்தில் அமைந்துள்ளது. இது மிக குறைந்த உயரத்தில் இருப்பதால் நீர் சவக்கடலில் பாய்கிறது. ஆனால் அது மீண்டும் வெளியேற எங்கும் இடம் இல்லை. தண்ணீர் பாய்கிறது, ஆனால் அது விரைவாக ஆவியாகுகிறது. எவ்வளவு தண்ணீர் கடலில் பாய்ந்தாலும் அது மீண்டும் வெளியேற எங்கும் இடமில்லை. மீதமுள்ள தண்ணீர் மிகவும் உப்புத்தன்மையுடன் உள்ளது. உலகில் அதிக உப்பு நிறைந்த நீர்நிலை இதுதான். ஒருவர் இந்த கடலின் நீரில் கிடைமட்டமாக படுக்கும் போது அவர் மேற்பரப்பில் மிதப்பார். அந்த அளவுக்கு தண்ணீர் உப்புத்தன்மையுடையது. மேலும் ஒரு நபர் தண்ணீரிலிருந்து வெளியே வரும்போது அவர் ஏதோ ஒரு தடிமனான அடுக்குடன் மூடப்பட்டிருப்பார். மேலும் அது கழுவுவதற்கு நீண்ட நேரம் எடுக்கும். சவக்கடல் சேற்றில் கல்சியம் ஆக்சைடு எனப்படும் ஒரு விசித்திரமான கனிமம் உள்ளது. பிரித்தெடுத்தல் மற்றும் மேற்படுத்தப்படும் போது அது உணவுப் பொருட்களில் பயன்படுத்தலாம் மற்றும் மேலும் சவக்கடலில் உள்ள மதிப்புமிக்க பொருட்களை காணலாம். இஸ்ரேலுக்கு சென்றபோது சவக்கடலுக்கு சென்றேன். இங்கே பார்த்தால் சவக்கடலில் கரையில் இருக்கும் மெக்னீசிய தொழிற்சாலையின் புகைப்படம் இது. இது ஒரு உப்பு தொழிற்சாலை மற்றும் நீங்கள் உயரமான புகைப்போக்கி அடுக்கை பார்க்க முடியும். சவக்கடல் உப்புத்தன்மையுள்ளதாக அறியப்படுகிறது. ஆனால் உண்மையில் இது போன்ற தொழிற்கூடங்களில் பல மற்றும் பல்வேறு பொருட்கள் தயாரிக்கப்படுகின்றன. இஸ்ரேல் அரசு தொழிற்சாலைகளை உருவாக்கி நடத்தி வருகிறது. இது எதை குறிக்கிறது? 2600 ஆண்டுகளுக்கு முன்பு பதிவு செய்யப்பட்ட இந்த வார்த்தைகள், கடலில் உள்ள செல்வம் உங்களிடம் கொண்டு வரப்படும் என்று வேதாமத்தில் உள்ள வார்த்தைகள் இப்பொழுது எழுதப்பட்டவை போலவே நிறைவேறி வருகின்றன என்பதை காட்டுகின்றது. இப்பொழுது வசனம் 8 கவனிக்கவும். வசனம் 8, எனக்காக என்னோடு சேர்ந்து படியுங்கள். மிருகங்களைப் போல புறாக்களைப் போல தங்கள் கூடுகளுக்கு பறக்கும் இவர்கள் யார்? ஏசாயா புஸ்தகம் 2600 ஆண்டுகளுக்கு முன்பு பதிவு செய்யப்பட்டது. இந்த அடுத்த கேள்விக்கான பதில் தெரிந்தால் சொல்லவும். முதல் விமானம் எவ்வளவு காலத்துக்கு முன்பு கண்டுபிடிக்கப்பட்டது? அது சுமார் 100 ஆண்டுகளுக்கு முன்பு. இது உண்மையில் 100 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்தது, ஆனால் அவ்வளவு தான். இப்பொழுது என்ன சொல்லுகிறது என்று பாருங்கள். இது 2600 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்டது. இஸ்ரவேலர்கள் தங்கள் தாயகத்திற்கு திரும்பும் போது அவர்கள் மேகங்களைப் போலவும் புறாக்களைப் போலவும் தங்கள் கூடுகளுக்கு பறந்து செல்வார்கள் என்று அது கூறுகிறது. இதுதான் வேதாமும் சொல்லுகிறது. எவ்வளவு தான் முயற்சி செய்தாலும் 2600 ஆண்டுகளுக்கு முன்பு இப்படிப்பட்ட ஒன்று எப்படி கற்பனை செய்திருப்பார்? 100 ஆண்டுகளுக்கு முன்பு கூட மனிதன் வானத்தில் பறக்கும் காலம் வெக்காலமாகாது என்று யாராவது சொன்னால், மக்கள் உனக்கு பைத்தியமா அல்லது ஏதாவது இப்படி முட்டாள்தனமான பேசுவதை நிறுத்துங்கள். மக்கள் எப்படி காற்றில் பறக்க முடியும்? அப்படித்தான் மக்கள் அவரை கண்டித்திருப்பார்கள் என்று நினைக்கவில்லையா? இன்னும் 2600 ஆண்டுகளுக்கு முன்பு வேதாமத்தில் எழுதப்பட்டுள்ளது, இஸ்ரவேலர்கள் உலகம் முழுவதும் சிதறி தங்கள் நாட்டிற்கு திரும்பும் போது அவர்கள் திரும்பி பறந்து செல்வார்கள் என்று, காற்றில் மிதக்கும் மேகம் போலவும் புறா போலவும் திரும்பி பறப்பார்கள் என்கிறார்.
இஸ்ரவேல் நாடு என்று வரும்போது 3 பக்கமும் எதிரி நாடுகளால் சூழப்பட்டுள்ளது. 3 பக்கங்களிலும் எதிரி நாடுகள் உள்ளன. மீதமுள்ள பக்க எல்லைகள் கடலில் உள்ளன. தென்கொரியாவும் அதே நிலையில்தான் உள்ளது. இப்பொழுது நீங்கள் ஜப்பானிலிருந்து கப்பலில் இங்கு வரலாம். இப்பொழுது அப்படித்தான் இருக்கிறது. ஆனால் கடந்த காலத்தில் அது சாத்தியமில்லை இல்லையா? இஸ்ரவேலுக்கு இதே போன்றது. இஸ்ரவேலில் தங்கள் தாய்நாட்டுக்கு திரும்புவதற்கு ஒரே வழி விமானம்தான். இந்த நாட்டிற்குள் நுழைய ஒரே வழி விமானம் மட்டுமே. எனவே இஸ்ரவேலுக்கு உலகம் முழுவதிலுமிருந்து தங்கள் நாட்டுக்கு திரும்புகையில் அவர்கள் அனைவரும் விமானத்தில் வருகிறார்கள். எனவே இந்த செய்தித்தாள் கட்டுரைகளை இங்கே கவனித்தால் இது போன்ற தலைப்பு வைத்துள்ளோம். 4 லட்சம் யூதர்களை வெளியேற ரஷ்யா அனுமதித்தது. மேலும் இதை பாருங்கள். 16,500 பேர் விமானத்தில் வந்தவர்கள். எத்தியோப்பிய யூதர்களின் வெளியேற்றம். 14,500 எத்தியோப்பியர்கள் திடீரென்று விமானத்தில் கொண்டு செல்லப்பட்டனர். எத்தியோப்பியர் கருமையான தோல் நிறம் உள்ளது. ஆனால் அவர்களும் யூதர்கள். எனவே அவர்கள் அனைவரும் தங்கள் தாயகம் திரும்பியதும் விமானத்தில் பயணம் செய்தனர். வடக்கு மற்றும் தெற்கு ஏமனில் இருந்து விமானம் மூலம் யூதர்கள் தங்கள் நாட்டிற்கு திரும்புவதை பற்றி ஒரு செய்தி கட்டுரையில் படித்தேன். எனவே தங்கள் நாட்டுக்கு திரும்பும் இஸ்ரவேலர்கள் அனைவரும் கட்டாயமாக விமானத்தில் செல்ல வேண்டும். எனவே தெளிவாக இங்கே வேதாந்தத்தில் சொல்வது உண்மை இல்லையா? நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? இது பதிவு செய்யப்பட்டது 2600 ஆண்டுகளுக்கு முன்பு. இஸ்ரவேலர்கள் தங்கள் தாயகத்துக்கு திரும்பும் போது அவர்கள் மேகங்கள் மற்றும் புறாக்கள் போல் பறந்து செல்வார்கள். எதிர்காலத்தை கூட ஒரு பார்வையில் பார்க்கும் கடவுளின் வார்த்தைகள் இல்லை என்றால் இது சாத்தியமில்லை. எனவே வேதாவும் கடவுளுடைய வார்த்தை என்று நாம் முடிவு செய்யலாம். வேதாவும் மனிதனின் வார்த்தைகள் அல்ல, பரிசுத்த ஆவியின் தூண்டுதலின் மூலம் அவர் மனிதனுக்கு வழங்கிய கடவுளின் வார்த்தைகள். இப்பொழுது எரேமியா அதிகாரம் 31 அதிகாரம். எட்டாம் வசனம். எரேமியா 31 அதிகாரம் 8ஆம் வசனம். 8ஆம் வசனம். இதோ நான் அவர்களை வடதேசத்திலிருந்து வரப்பண்ணி அவர்களை பூமி எல்லைகளிலிருந்து கூட்டி வருவேன். கூடுதலும் சப்பானிகளும் கற்பவதிகளும் பிள்ளை தாட்சிகளும் கூட அவர்கள் இருப்பார்கள். மகா கூட்டமாய் விடத்திற்கு திரும்புவார்கள். அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் வருவார்கள். அவர்களை வழிநடத்துவேன். அவர்களை தண்ணீர் உள்ள நதிகள் அன்று கிடராத செம்மையான வழியிலே நடக்க பண்ணுவேன். இஸ்ரவேலுக்கு நான் பிதாவாய் இருப்பேன். எப்ராஹிம் என் சிரேஷ்ட புத்திரனாய் இருக்கிறான். இங்கே என்ன சொல்லுகிறது என்று பாருங்கள். நான் அவர்களை வடக்கு நாட்டிலிருந்து கொண்டு வருவேன். இதை நான் உங்களுக்கு முன்பே காட்டினேன். ஆனால் இந்த கட்டுரை டிசம்பர் 1985 தேதியிடப்பட்டது. மேலும் 4 லட்சம் யூதர்கள் வெளியேறும் அனுமதியை பெற்ற பிறகு திரும்பி வந்ததாக கூறுகிறது. இது உங்களுக்கு ஒருவேளை தெரிந்திருக்கும். யாராவது பதில் சொல்லுங்கள். கோர்பச்சேவ் என்ன கொள்கையை அறிமுகப்படுத்தினார்? கோர்பச்சேவ் மக்கள் அவர்களை கோர்பி என்று அழைத்தனர். பெஸ்ட்ரோய்கா கொள்கையை அறிமுகப்படுத்தினார். இது ஒரு சீர்திருத்த கொள்கையாகும். ஆனால் பெஸ்ட்ரோகா திட்டம் உண்மையில் சோவியத் யூனியனில் வசிக்கும் அனைத்து யூதர்களுக்கும் திரும்புவதற்கான சுதந்திரத்தை வழங்கியது என்பது பெரும்பாலான மக்களுக்கு தெரியாது. முதலில் ரஷ்யாவின் விடுதலைக்கு முன் சுமார் 25 லட்சம் யூதர்கள் வாழ்ந்தனர். 25 லட்சம் யூதர்கள். ஆனால் சோவியத் இஸ்ரவேலர்களை கடுமையாக துன்புறுத்தினர். ரஷ்யர்கள் யூதர்களை மிகவும் கடுமையாக துன்புறுத்த தொடங்கினர். யூதர்களால் தங்களின் வாழ்க்கை தரம் தாழ்ந்து போகிறது என்று நள்ளிரவில் அவர்களுக்கு மிரட்டல் விடுவிப்பார்கள். அவர்களின் ஜன்னல்களில் கற்களை வீசி உடைத்தனர். அதனால் யூதர்கள் பயங்கரமான அச்சுறுத்தலுக்கு உட்பட்டனர். ஆனால் பெஸ்ட்ரோய்கா கொள்கை அறிமுகப்படுத்தப்பட்ட போது அவர்கள் அனைவரும் தாயகத்திற்கு திரும்புவதற்கான வாய்ப்பு கிடைத்தது. இங்கே என்ன சொல்லுகிறது என்று பாருங்கள். இது நிச்சயமாக இங்கே கூறுகிறது. பார், நான் அவர்களை வடக்கு நாட்டிலிருந்து கொண்டு வருவேன். 2500 அல்லது 600 ஆண்டுகளுக்கு முன்பு தீர்க்கதரிசனம் கூறப்பட்ட வார்த்தைகளுக்கு இணங்க இந்த நிகழ்வுகள் நடைபெறுவதை இன்று நாம் கண்களால் பார்க்க முடியும்.
எனவே வேதாகமும் உண்மை. இது உருவாக்கப்பட்ட கதைகளின் தெளிவற்ற சுருக்கமும் தொகுப்பும் அல்ல. முழு வேதாகமும் உண்மை, துவக்கம் முதல் முடிவு வரை. வேதாகமம் உண்மையாக இருந்தால் இது சாதாரண விடயம் அல்ல. இது ஒரு பெரிய பிரச்சனை. இப்பொழுது லூக்காவின் நற்செய்தி 21ஆம் அதிகாரத்துக்கு திருப்புவோம். இது புதிய ஏற்பாட்டில் உள்ளது. லூக்காவின் அதிகாரம் 21. புதிய ஏற்பாடு. நான் 20ஆம் வசனத்தில் படிக்கிறேன். 20ஆம் வசனம். எருசலேம் சேனையால் சூழப்பட்டிருப்பதை நீங்கள் காணும் போது அதன் அழிவு சமீபமா என்று அறியுங்கள். அப்பொழுது யூதேயாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடிப்போகவும், எருசலேமில் இருக்கிறவர்கள் வெளியே புறப்படவும், நாட்டுப்புறங்களில் இருக்கிறவர்கள் நகரத்தில் பிரவேசியாமல் இருக்கவும் கடவர்கள். ஏனென்றால் இது எழுதப்பட்ட அனைத்தும் நிறைவேற்றும் தண்டனையின் காலம் இது. 24ஆம் வசனம். பட்டய கற்கினாலே விழுவார்கள், சகல புறஜாதிகளுக்குள்ளும் சிறைப்பட்டு போவார்கள். புறஜாதியரின் காலம் நிறைவேறும் வரைக்கும் எருசலேம் புறஜாதியாரால் மிதிக்கப்படும். இந்த வார்த்தைகள் இயேசுவால் பேசப்பட்டது. எதிர்காலத்தில் வரவிருக்கும் இஸ்ரவேலின் வீழ்ச்சியை பற்றி இயேசு இங்கு தீர்க்கதரிசனம் கூறினார். எருசலேம் 2வது முறையாக கைப்பற்றப்பட்டால் அது அழிக்கப்படும் என்று அவர் முன்னறிவித்தார். இஸ்ரவேலர்கள் இயேசுவை நிராகரித்து கடவுளை நிராகரித்ததால் அது நடக்கும். நாங்கள் இதை கடைசியாக படித்தோம் இல்லையா? அவர்கள் எதிர்த்து கலகம் செய்ததால் அவர்கள் தங்கள் மகள்களின் மாம்சத்தை சாப்பிடுவார்கள் என்று கடவுள் சொன்னார். அவர்கள் உலகம் முழுவதும் சிதறிப்பார்கள். அவர்கள் நிலம் பாழாகிவிடும். அவன் வாளை உரி அவர்களை பின்தொடரும். அவர் சொன்னது போலவே நடந்தது. இந்த காலத்துக்கு பிறகு சுமார் 40 ஆண்டுகளுக்கு பிறகு நடக்கவிருக்கும் இந்த காரியத்தை பற்றி இங்கு இயேசு மேலும் தீர்க்கதரிசனம் கூறினார். எருசலேம் படைகளால் சூழப்பட்டிருப்பதை நீங்கள் காணும் போது அது பாழாக்குவது சமீபமாக இருக்கிறது என்பதை அறிவீர்கள் என்று கூறுகிறது. பின்னர் எருசலேமுக்கு என்ன நடக்கும்? அவர்கள் பட்டயத்தால் விழுவார்கள், சகல ஜாதிகளிலும் கைகளாக கொண்டு செல்லப்படுவார்கள். புறஜாதிகளின் காலம் நிறைவேறும் வரைக்கும் எருசலேம் புறஜாதிகளால் மிதிக்கப்படும். அப்படி என்றால் இங்கே காலம் வரை சென்று சொல்வதன் அர்த்தம் என்ன? புறஜாதிகளின் நிறைவேற்றம். இது இங்கே 7 வருட உபத்திரவம். எனவே புறஜாதிகளின் காலம் எப்போது தொடங்கியது? அது சுமார் 600 கிறிஸ்துவுக்கு முன் 600க்கு தொடங்கியது. அப்போது தான் ஜெருசலேம் முதல் முறையாக அழிக்கப்பட்டது. பின்னர் ஜெருசலேம் 2வது அழிவு இருந்தது. எதிர்காலத்தில் அது 3வது முறை அழிக்கப்படும். எனவே எருசலேம் அழிக்கப்பட்ட முதல் முறையிலிருந்து புறஜாதிகளின் காலம் தொடங்கியது. அப்படியானால் புறஜாதிகளின் காலம் இப்போது முடிவடையும். அது இங்கே இருக்கும். இங்கே அது எப்படி முடிவுக்கு வரும்? இயேசு மரித்தொழிந்து உயிர்த்தெழுந்து பரலோகத்திற்கு சென்றார். அவர் மீண்டும் வரும்போது புறஜாதிகளின் காலம் முடிவடையும். அப்போதிருந்து 1000 ஆண்டுகள் இயேசு எருசலேமிலிருந்து உலகம் முழுவதையும் ஆட்சி செய்வார். இஸ்ரவேலருக்கு மீண்டும் நேரம் வரும். எனவே புறஜாதிகளின் காலம் முடிவடைகிறது. வசனம் 24. அவர்கள் பட்டயத்தால் விழுவார்கள், சகல தேசங்களுக்கும் கைதிகளாக கொண்டு செல்லப்படுவார்கள், எல்லா நாடுகளுக்கும் கைதிகளாக கொண்டு செல்லப்படுவார்கள். அவர்கள் சிறைப்பிடிக்கப்பட்டவர்களாக அழைத்து செல்லப்பட்டனர். 70 புறஜாதியின் காலங்கள் நிறைவேறும் வரை எருசலேம் புறஜாதியால் மிதிக்கப்படும். 1967 நான் முன்பு கூறியது போல் எருசலேம் இஸ்ரவேலுக்கு திரும்பியது. எருசலேம் இஸ்ரவேலுக்கு திரும்பியது. அந்த நேரத்தில் முன்பு யோர்தான், இப்பொழுது டிரான்ஸ் ஜோர்டன் என்று அழைக்கப்பட்ட
கிழக்கு ஜெருசலேமை கைப்பற்றியது. இதில் பழைய நகரம் உட்பட இது நீண்ட காலத்துக்கு முன்பு ஆலயத்தின் இருப்பிடமாக இருந்தது. ஆனால் 1967 இஸ்ரேலிய இராணுவம் எருசலேமை மீட்டது. இது புறஜாதிகளின் காலத்தின் முடிவை குறிக்கிறது என்று தோன்றலாம். ஆனால் இது இன்னும் வழக்கில் இல்லை. ஏன் என்பதை விளக்குகிறேன். எருசலேமின் நடுவில் தான் சாலமோன் ஆலயத்தை கட்டினார். இது சியோன் மலை என்று அழைக்கப்படுகிறது. அந்த இடத்தில் தான் சாலமோன் ஆலயம் கட்டப்பட்டது. ஆனால் இப்போது அங்கு 2 மசூதிகள் கட்டப்பட்டுள்ளன. தற்போது உள்ள 2 மசூதிகள் அல் அக்ஸா மசூதி மற்றும் ஓமர் மசூதி ஆகும். ஆனால் இந்த மசூதிகள் முற்றாக இடித்து இஸ்ரேலின் ஆலயம் மீண்டும் கட்டப்பட்டும் நாளில் இப்பிரதேசம் உண்மையில் இஸ்ரேலின் வசம் வந்துவிடும். ஆலயம் கட்டுவதற்கான ஆயத்த பணிகள் நடைபெற்று வருகின்றன. ஆனால் மசூதிகள் இன்னும் இடிக்கப்படவில்லை. 1967 இஸ்ரேலிய எருசலேமை கைப்பற்றியதிலிருந்து புறஜாதிகளின் காலம் நெருங்கிவிட்டது என்பதற்கு இதுவே சான்று ஆகும். இதிலிருந்து இன்னும் ஒரு தகவல் நாம் சேகரிக்க முடியும். இஸ்ரவேலர்கள் தங்கள் தாய் நாட்டிற்கு திரும்புவதன் முக்கியத்துவம் என்ன? இயேசு கிறிஸ்து உலகிற்கு திரும்பும் நேரம் நெருங்கிவிட்டது என்று அர்த்தம். மீண்டும் இயேசு கிறிஸ்து ஆட்சி செய்யும் நேரம் வரும். பாவம் இல்லாத பரிபூர்ண சமாதான காலம் வரும். அந்த நேரத்தில் இந்த தற்போதைய பாவக்காலம் முடிவுக்கு வரும். எனவே இஸ்ரவேலர்கள் அங்கு திரும்பியது ஒரு மிக முக்கியமான சம்பவம். இது சாதாரண விஷயம் அல்ல. இஸ்ரேல் ஒரு சுதந்திர தேசமாக மாறிவிட்டது. ஆனால் இன்னும் பல இஸ்ரேலியர்கள் உலகம் முழுவதும் சிதறி கிடக்கின்றனர். எனக்கு துல்லியமான எண்கள் தெரியவில்லை. ஆனால் அமெரிக்காவில் 6 லட்சம் யூதர்கள் வாழ்கின்றனர். இன்னும் பல தென் அமெரிக்காவில் வாழ்கின்றனர். ரஷ்யாவில் வசித்தவர்கள் பெரும்பாலானோர் இப்போது திரும்பிவிட்டனர். வசனம் 29 பாருங்கள். வசனம் 29. அவர்களுக்கு இந்த ஊமையை சொன்னார். அத்தி மரத்தையும் எல்லா மரங்களையும் பாருங்கள். அவை துளிர் விடும் போது கோடை காலம் நெருங்கிவிட்டது என்பதை நீங்களே பார்த்து கொள்ளலாம். அப்படி இருந்தும் இவைகள் நடப்பதை நீங்கள் பார்க்கும்போது தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது என்பதை அறிவீர்கள். இங்கே என்ன சொல்லுகிறது என்று பாருங்கள். இயேசு 2 வகை மரங்களை குறிப்பிட்டு ஒரு ஊமை சொன்னார். ஒன்று அத்தி மரம், மற்றவை அனைத்து மரங்கள். இவை எதை குறிக்கின்றன? அவை ஒரு தேசத்தையும் தேசங்களையும் அடையாளப்படுத்துகின்றன. எல்லா மரங்களும் என்று கூறும்போது எல்லா நாடுகளையும் குறிக்கிறது. எனவே உலக நாடுகளை நினைத்து பார்த்தால் சோவியத் யூனியன் இப்பொழுது கலைக்கப்பட்டு சுதந்திர நாடுகளின் பொதுநலவாய நாடு உருவாகியுள்ளது. சோவியத் யூனியனாக இருந்த பிராந்தியத்தில் தற்போது சுமார் 12 நிர்வாக பிரிவுகள் உள்ளது. பல புதிய நாடுகள் உருவாகியுள்ளன. 2ஆம் உலகப் போர் முடிவதற்கு முன் இந்த உலகில் சுமார் 60 நாடுகள் இருந்தன. அது 2ஆம் உலகப் போர் முடிவதற்கு முன் பிரிட்டிஷ் பேரரசு சூரியன் மறையாத நிலப்பரப்பு என்று குறிப்பிடப்பட்டது. இது மக்கள் கூறியது. ஏனென்றால் உலகெங்கிலும் உள்ள பல நிலங்களில் பிரிட்டன் ஆதிக்கம் செலுத்தியது. சூரிய ஒளி எப்போதும் தங்கள் பிரதேசத்தின் ஒரு பகுதியிலாவது பிரகாசிப்பது போல் தோன்றியது. ஆனால் 2ஆம் உலக போரின் முடிவில் உலகமெங்கிலும் உள்ள நாடுகளின் பெரும்பாலானவை சுதந்திரம் அடைந்தன. இப்போது உலகில் 180க்கும் மேற்பட்ட நாடுகள் உள்ளன. இங்கே வேதாகமத்தில் அது எல்லா மரங்களையும் பாருங்கள், அவைகள் இலைகள் துளிர்க்கும் போது அவை மீட்கப்படும் என்று கூறுகிறது. மரங்களில் ஒன்று அத்திமரம். அத்திமரம் இஸ்ரவேல் தேசத்தை குறிக்கின்றது. அப்படியானால் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு காணாமல் போன இஸ்ரவேல் மற்றும் உலகின் பிற நாடுகள் அனைத்தும் சுதந்திரம் அடைந்த போது இது எதை குறிக்கின்றது? மீண்டும் படிப்போம். வசனம் 29. அவர் அவர்களுக்கு இந்த ஊமையை சொன்னார். அத்தி மரத்தையும் எல்லா மரங்களையும் பாருங்கள், அவை துளிர்விடும் போது கோடை காலம் நெருங்கிவிட்டது என்பதை நீங்களே பார்த்து கொள்ளலாம். இப்படி என்றால் இதை காணும் போது தேவனுடைய ராஜ்யம்
சமீபத்திருக்கிறது என்று நினைத்துக் கொள்ளுங்கள். மக்கள் வேதாகமத்தை அறியாததால் எல்லா நாடுகளும் சுதந்திரம் அடைவதன் முக்கியத்துவத்தை அவர்கள் அறியவில்லை. இஸ்ரவேலும் சுதந்திரமாக மாறுகிறது. இவை எதனால் நடக்கின்றன, இவற்றின் பின்னணி என்ன ஆகியிருக்கிறது என்பது அவர்களுக்கு தெரியாது. கடந்த காலங்கள் இப்படி நடந்ததில்லை. ஆனால் இப்பொழுது உலக நாடுகள் அனைத்தும் சுதந்திரம் வேண்டும் என்று கூக்குளிடுகின்றன, சுதந்திரம் கோருகின்றன. இதற்கெல்லாம் என்ன அர்த்தம்? இஸ்ரவேலின் மறுசீரமைப்பின் முக்கியத்துவம் என்ன? தேவனுடைய ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று அர்த்தம். எனவே இவ்வுலக வரலாறு என்பது கடவுளின் ராஜ்யத்தை ஸ்தாபிப்பதை நோக்கமாக கொண்ட நிகழ்வுகளின் போக்காகும். இயேசு சொன்னார், இவைகள் நடக்கிறதை நீங்கள் பார்க்கும்போது தேவனுடைய ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று உங்களுக்கு தெரியும். ஆனால் இதை பற்றி சிந்தித்து பாருங்கள். தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க நீங்கள் தயாரா? தேவனுடைய ராஜ்யம் யாருக்கும் மற்றும் அனைவருக்கும் திறக்கப்படவில்லை. தயவு செய்து மீண்டும் சொல்லுங்கள். ஒருவன் மீண்டும் பிறக்காவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண முடியாது. ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்காவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. இதை இயேசு மிக தெளிவாக சொன்னார். தேவனுடைய ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. ஆனால் மக்கள் மற்ற காரியங்கள் மிகவும் அலுவலாக இருக்கிறார்கள். தேவனுடைய ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்பதை நாம் கண்முன்னே தெளிவாக காணலாம், இல்லையா? இன்னும் மக்கள் அங்கு செல்ல தயாராக இல்லை. நீங்கள் மீண்டும் பிறக்காவிட்டால் நீங்கள் கடவுளின் ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. பழைய ஏற்பாட்டிற்கு வருவோம். எசேக்கியேல் அதிகாரம் 36. இது எரேமியாவுக்கு பிறகும் எசேக்கியேல் அதிகாரம் 36. எசேக்கியேல் அதிகாரம் 36. இந்த பந்தியின் பின்னணியை பற்றி நான் கொஞ்சம் பேச விரும்புகிறேன், பிறகு படிப்போம். நீங்கள் இங்கே பார்த்தால் 3500 ஆண்டுகளுக்கு முன்பு மோசே இஸ்ரேலியர்களை இந்த தேசத்திற்கு வழிநடத்திய போது அவர்கள் சீனாய் மலையில் நியாயப்பிரமாணத்தை பெற்றார்கள். பின்னர் அவர்கள் சென்றனர். அவர்கள் ஏலாத் என்ற இடத்தை கடந்து சென்றனர். பின்னர் அவர்கள் அங்கு வந்து அவர்கள் சில ஆட்களை கானான் தேசத்திற்கு வேவு பார்க்க அனுப்புகிறார்கள். ஆட்கள் அனுப்பி தேசத்தை ஆராய சொன்னார்கள். இந்த மனிதர்கள் திரும்பி வந்தபோது அவர்கள் ஒரு பெரிய திராட்சை கொத்தை அவர்கள் எடுத்து வந்தார்கள். 2 பேர் அதை ஒரு கம்பத்திலிருந்து நிறுத்தி அவர்களிடையே எடுத்து செல்ல வேண்டியதாக இருந்தது. பாலு தேனும் ஓடும் நிலம் என்று குறிப்பிடப்படும் இந்த நிலம் இங்கு வாக்கு எழுதியிருக்கப்பட்ட கானான் நிலம் என்பது வளமானதாகவும் விவசாயத்தின் மிகவும் ஏற்றதாகவும் இருந்தது என்பதை இது நிரூபிக்கிறது. ஆனால் நாம் பார்த்தபோல் கடந்த முறை கிறிஸ்துவின் 70 இஸ்ரவேல் அழிக்கப்பட்டது. அதன் பிறகு இந்த நிலம் முற்றிலும் பாழடைந்தது. இதற்கு காரணம் கிபி 70ற்கு பிறகு மழை இந்த நிலத்தில் நின்றுவிட்டது. இன்றும் அப்படியே உள்ளது. நீங்கள் இப்பொழுது இஸ்ரவேலுக்கு சென்றால் குளிர்காலத்தில் சில முறை மழை பெய்வதை காண்பீர்கள். ஆனால் ஆண்டு முழுதும் மழை பெய்யாது. கோடையிலோ அல்லது இலையுதிர் காலத்திலோ மழை பெய்யாது. எனவே கடந்த 1900 ஆண்டுகளில் நிலம் முற்றிலும் பாழடைந்தது. இஸ்ரவேலர் கானான் தேசத்தில் பிரவேசித்த போது அது மிகவும் வளமானதாகவும் பாலும் தேனும் பாய்ந்தோடியதாகவும் இருந்தது. அவர்கள் அங்கே குடியிருக்கும் போது அது அப்படி இருந்தது. ஆனால் அவர்கள் சென்ற பின் அது பாழாகிவிட்டது. ஆனால் இப்பொழுது இஸ்ரவேலர்கள் மீண்டும் அங்கு நிலத்திற்கு திரும்ப தொடங்கினர். மேலும் நிலம் மீண்டும் முழுமையாக வளமாகுகிறது. இது விசித்திரமாக நினைக்கவில்லையா? இஸ்ரவேலர்கள் அங்கே குடியிருந்த போது தேசம் வளமாக இருந்தது. அவர்கள் சென்றதும் பாழடைந்தது. இப்போது அவர்கள் திரும்பி வருவதால் அது மீண்டும் வளமாகிவிட்டது. இதை நடப்பிப்பது யார்? 36ஆம் அதிகாரத்தை வாசிப்போம், 1 தொடங்கி. மனுபுத்திரனே, நீ இஸ்ரவேல் மலைகளை நோக்கி தீர்க்கதரிசனம் உரைத்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், இஸ்ரவேல் மலைகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார்,
பகைஞன் உங்களை குறித்து நித்திய மேடுகள் எங்கள் வசமாயிற்று என்று சொல்லுகிறபடினால் நீ தீர்க்கதரிசனம் முறித்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார், நீங்கள் புறஜாதிகளில் மீதியானவர்களுக்கு சுதந்திரமாயிருக்கும்படி அவர்கள் உங்களை பாழாக்கி உங்களை சுற்றிலுமிருந்து விழுங்கினபடியினாலும் நீங்கள் வாயாடிகளுக்கு பேச்சும் ஜனங்களுக்கு அவதூறுமானவர்களானபடியினால். எனவே இஸ்ரவேல் தேசம் முற்றிலும் பாழாகி அவதூறு மற்றும் கேலிக்குரியதாய் இருந்தது என்பது இதன் பொருள். வசனம் 7க்கு செல்லுவோம். 7ஆம் வசனம். ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவராயிருக்கிற நான் என் கருத்தை உயர்த்துவேன், உங்களை சுற்றிலும் இருக்கிற புறஜாதிகள் தங்களுடைய அவமானத்தை நிச்சயமாய் சுமப்பார்கள் என்று சொல்லுகிறேன். இப்பொழுது இஸ்ரவேல் மீண்டும் வர தொடங்கும் போது அதை சுற்றியிருக்கும் தேசங்கள் வெட்கப்பட்டு அவமானப்படுவார்கள். 8ஆம் வசனம். இஸ்ரவேல் மலைகளே, நீங்கள் உங்கள் கொப்புகளை விட்டு என் ஜனமாகி இஸ்ரவேலுக்கு உங்கள் கனிகளை கொடுப்பீர்கள். அவர்கள் சமீபமாய் வந்துவிட்டார்கள். இதோ நான் உங்கள் பட்சத்திலிருந்து உங்களை கண்ணோக்குவேன், நீங்கள் பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுவீர்கள். எனவே இங்கே என்ன சொல்கிறது என்று பாருங்கள். விசித்திரமாக தோன்றினாலும் முற்றிலும் பாழடைந்த இஸ்ரவேல் தேசம் இப்பொழுது மிகவும் வளமாக மாறி வருகிறது. இதையெல்லாம் நாம் இன்று விளக்குகிறேன். நான் இதை விளக்குகிறேன். ஆனால் நீங்கள் நம்பவில்லை என்றால் நான் சொல்லுகிறேன், நீங்கள் இப்பொழுது இஸ்ரவேலுக்கு சென்று பார்க்கலாம். இதை நீங்களே பார்க்க விரும்பினால் இஸ்ரவேலுக்கு செல்லுங்கள். ஆனால் உங்களோட ஒரு வேதாமத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். வேதாமத்தை கொண்டு அங்குள்ள வயல்களை நீங்களே பாருங்கள். ஐரோப்பாவில் நீங்கள் ஸ்பெயினில் உள்ள மக்கள் இஸ்ரவேலிய தோடம்பழத்தை சாப்பிடுவதை காண்பீர்கள். இஸ்ரவேல் தோடம்பழம் சிவப்பு மற்றும் மிகவும் சுவையாக இருக்கும். இஸ்ரவேலிய ஒலிவ மரங்கள் நிறைந்த வயல்வெளிகள் உள்ளன. நிலம் மிகவும் வளமாகிவிட்டது. இஸ்ரவேலர்கள் காய்கறிகளையும் கோதுமையும் பயிரிட்டுள்ளனர். அவர்கள் விவசாய முறை மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கிறது. இதை நான் என் கண்களால் பார்த்திருக்கிறேன். தனிப்பட்ட அனுபவத்தை இதை பற்றி பேசுகிறேன். ஆனால் இதற்கு முன் இஸ்ரவேல் தேசம் முற்றிலும் பாழடைந்திருந்தது. அது ஒரு முழுமையான பாலைவனமாக இருந்தது. ஆனால் இப்பொழுது இஸ்ரவேலர்கள் தங்கள் தேசத்துக்கு திரும்பிவிட்டதால் அது மீட்கப்பட்டு வளமாகிறது. இப்பொழுது 34ஆம் வசனத்தை பார்ப்போம். 34ஆம் வசனம். பாழாக்கப்பட்ட தேசம் கடந்து போகிற யாவருடைய பார்வைக்கும் பாழாய் கிடந்ததற்கு பதிலாக பயிரிடப்படும். பாழாய் கிடந்த தேசம் ஏதேன் தோட்டத்தை போலாயிற்றென்றும் அவாந்தரமும் பாலும் நிர்மூலமாயிருந்த பட்டணங்கள் அரணிப்பானவைகளும் குடியேற்றப்பட்டவைகளுமாய் இருக்கிறது என்றும் சொல்லுவார்கள். கர்த்தராகிய நான் நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன் என்றும் பாலானதை பயிர் நிலமாக்குவேன் என்றும் அப்பொழுது உங்கள் முற்றிலும் மீதியான ஜாதிகள் அறிந்து கொள்வார்கள். கர்த்தராகிய நான் இதை செய்வேன். இதன் பொருள் என்னென்று சிந்திப்போம். எசேக்கியேலின் இந்த புஸ்தகம் 2550 ஆண்டுகளுக்கு முன் எழுதப்பட்டது. இது எரேமியா தீர்க்கதரிசியின் அதே காலகட்டத்தில் எழுதப்பட்டது. இந்த வசனத்தில் இஸ்ரவேல் தேசம் பாழடைந்ததாக கூறுகிறது. பாழாய் போன தேசம் ஏதேன் தோட்டம் போல் ஆகிவிடும் என்று அது சொல்லுகிறது. அது ஏதேன் தோட்டம் போல் ஆகிவிடும். அது எப்படி இருக்கிறது? சென்று பார்த்தால் அது தெரியும். அதிக எண்ணிக்கையிலான மரங்கள் மலைகளில் நடப்பட்டுள்ளன. வயல்களில் பயிர்கள் நிறைந்துள்ளன. ஓரஞ்சு மரங்களின் தோட்டங்கள் பயிரிடப்பட்டுள்ளன. அவற்றின் நறுமணத்தை தொலை தூரத்தில் அனுபவிக்க முடியும். அது மிகவும் அழகாக நிலமாக மாறி வருகிறது. இது எப்படி வந்தது? இப்போது இதை பாருங்கள். கலிலேயா கடலுக்கு அருகில் நீங்கள் சவக்கடலிலிருந்து வடக்கே பயணம் செய்தால் நீங்கள் கலிலேயா கடலுக்கு வருவீர்கள். கலிலேயா கடல் ஒரு நன்னீர் ஏரி. கலிலேயா கடல் நாடு முழுவதும் பாசனம் செய்ய நீர் வழங்குகிறது. நீங்கள் கலிலேயா கடலில் இருந்து வடக்கே சென்றால் எர்மோன் மலைக்கு வருவீர்கள். வேதாமத்தில் எர்மோன் மலையும் காணப்படுகிறது. இந்த மலை கடல் மட்டத்திலிருந்து சுமார் 3000 மீட்டர் உயரத்தில் உள்ளது. ஏப்ரலில் அங்கு சென்று மலை உச்சிக்கு சென்றேன்.
நாங்கள் மலையில் ஏறக்குறைய மூன்றில் ஒரு பகுதி அடைந்ததும் நாங்கள் பனிக்கோட்டை அடைந்தோம். எனவே பனியால் மூடப்பட்டிருந்தது. அது ஏப்ரல் மாதம். மேற்கு பக்கத்தில் உள்ள மலைக்கு மேல் லெபனான் உள்ளது. வடக்கே சிரியா உள்ளது. அங்கு இராணுவ பிரசனம் உள்ளது. மேலும் மக்கள் அங்கு பனிசறுக்கு செல்கிறார்கள். மலையிலிருந்து இறங்கிக் கொண்டிருக்கும் போது ஒரு பெரிய அருவியை கண்டோம். அங்கே கார்கள் நிறுத்தப்பட்டிருந்தன. மக்கள் நடந்து சென்றதால் நாங்கள் அவர்களை பின்தொடர்ந்தோம். பனி உருகி ஒரு பெரிய நீர்வீழ்ச்சியை உருவாக்கியது. அது நம்ப முடியாத காட்சியாக இருந்தது. எனவே இப்பொழுது இங்கே பாருங்கள். இந்த தண்ணீர் கலிலேயா கடல் வரை பாய்கிறது. பொதுமக்களை அங்கு நுழைய அனுமதிக்காததால் என்னால் உண்மையான தளத்தை பார்வையிட முடியவில்லை. ஆனால் அவர்கள் ஏற்கனவே ஒரு பெரிய இணைப்பை குழாயில் மலையில் நிறுவியதாக ஒரு புத்தகத்தில் படித்தேன். ஒரு ட்ரக் உள்ளே வெளியே செல்லும் அளவுக்கு பெரிய குழாய். அது மேலும் உருகிய பனியிலிருந்து வரும் நீர் குழாய் வழியாக முழு நாட்டிற்கும் நீர்ப்பாசனம் செய்யும் குழாய்கள் மற்றும் தெளிப்பான்களின் முழு அமைப்பாக மாற்றப்படுகிறது. இதனால் அப்பொழுது வருடம் முழுதும் மழை பெய்யாவிட்டாலும் சுவிட்சை ஆன் செய்தால் போதும், எல்லா வயல்களிலும் தண்ணீர் பாய்கிறது. தண்ணீர் தெளித்து மண்ணில் விழுகிறது. இதை பற்றி சிந்திப்போம். இந்த பகுதி 1900 ஆண்டுகளாக வறண்டு இருந்தது. நிலத்தில் சூரியன் பிரகாசித்தது மற்றும் மண்ணில் நைட்ரஜன் இருந்தது. அதனால் உரம் தேவையில்லை, அதற்கு தண்ணீர் தேவைப்பட்டது. இதனால் விவசாய பணிகள் செழித்து வளர்ந்தன. நாங்கள் அங்குள்ள வயல்களை கடந்து சென்ற போது தெளிப்பான்கள் மழையால் உருவாக்கப்பட்ட நீர்த்துளிகளின் மேகங்களாக நிலம் முழுவதும் மூடப்பட்டிருப்பதை கண்டேன். என்ன சொல்லுகிறது என்று பாருங்கள். வசனம் 35. பாழாய் கிடந்த இத்தேசம் ஏதேன் தோட்டத்தைப் போல் ஆயிற்றென்றும் அவாந்தரமும் பாலும் நிர்மூலமாயிருந்த பட்டணங்கள் அரணிப்பானவைகளும் குடியேற்றப்பட்டவைகளுமாயிருக்கிறது என்றும் சொல்லுவார்கள். இதை பற்றி தெளிவில்லாமல் சிந்திக்க வேண்டாம். 2500 ஆண்டுகளுக்கு முன் பதிவாகிய இந்த வார்த்தைகள் எழுதப்பட்டவை போலவே இன்று நிறைவேறி வருகின்றன. இதை இப்படி யோசிப்போம். கடவுள் இருந்து விட்டார் இல்லை என்று நீட்சே கூறினார். அப்படியான வேதாமத்தில் இருந்த இந்த வார்த்தைகள் சொல்வது போல் நிகழ்வுகள் துல்லியமாக மாறிவிடுமா? நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? வேதாமத்தில் இந்த வார்த்தைகள் உயிருடன் இருப்பதாலும் இந்த வார்த்தைகளை பேசிய கடவுள் உயிருடன் இருப்பதாலும் நிகழ்வுகள் இங்கே எழுதப்பட்டதைப் போலவே மாறிக்கொண்டிருக்கின்றன அல்லவா? அது உண்மை அல்லவா? கடவுள் உயிருடன் இருக்கிறாரா? வேதாமத்தின் வார்த்தைகள் வாழ்கின்றன இல்லையா? இந்த வார்த்தைகள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு பிறகு உண்மையாகிவிட்டன என்ற உண்மை இதை நிரூபிக்கவில்லையா? நீங்கள் இங்கே பார்த்தால் வசனம் 36 கூறுகிறது, அப்பொழுது உங்களை சுற்றிலும் உள்ள மீதியான ஜாதிகள் அறிந்து கொள்வார்கள், கர்த்தராகிய நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன் என்றும் பாழானதை பயனிலமாக்குவேன் என்றும் இதை திரும்பி சொல்லுங்கள். கர்த்தர், நான் சொன்னேன், நான் அதை செய்வேன். இதை பாருங்கள், அது கர்த்தராகிய நான் என்று கூறுகிறது. ஏனென்றால் கடவுள் பேசியதால் அவர் அதை செய்வேன் என்று சொன்னார். அவர் சொன்னதால் நான் அதை செய்வேன். அது இப்பொழுது நிறைவேற்றப்படுகிறது. இதை பற்றி யோசிக்குங்கள். கடவுள் இருக்கிறாரா இல்லையா? இதுதான் இங்குள்ள பிரச்சனை. வேதாமத்தின் வார்த்தைகள் உண்மையா இல்லையா? அதைத்தான் நான் சொல்லுகிறேன். இந்த விடயத்தை பற்றி ஒவ்வொரு பந்தியும் திருப்பி உங்களுக்கு விளக்கினால் நான் நீண்ட நேரம் பேச வேண்டியதாக இருக்கும். ஆனால் இதுவரை நான் படித்தவற்றிலிருந்து வேதாம் நிச்சயமாக உண்மை என்பதையும் இந்த வார்த்தைகளை பேசிய கடவுள் ஒரு உயிருள்ள கடவுள் என்பதை காணலாம். கடவுள் இந்த உலகத்தை அறிவியல் ரீதியாகவும் அவருடைய வார்த்தைகள் மூலமாகவும் படைத்தார். வேறு வார்த்தைகள் கூறுவதானால் அவர் எல்லாவற்றையும் சட்டத்தின்படி உருவாக்கினார். கடவுள் தனது வார்த்தையின்படி மனிதகுல வரலாற்றை கட்டுப்படுத்துகிறார். இது மிகவும் தெளிவாக உள்ளது இல்லையா?
ஒரு நாள் நீங்கள் கடவுளை சந்திக்க வேண்டும். ஒரு நாள் நீங்கள் கடவுளை சந்திக்க வேண்டும். முந்தைய விரிவுரையின் போது இதை படித்தோம். ஆனால் வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரத்தில் அது கூறுகிறது, இதோ மனுஷரிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர்களிடத்திலே அவர் வாசமாயிருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களாயிருப்பார்கள், தேவன் தாமே அவர்களுடைய கூட இருந்து அவர்களுடைய தேவனாயிருப்பார். இது கடவுள் மனிதருடன் வாழும் இடம். இது அன்பின் நித்திய உலகத்தை பற்றிய குறிப்பு. ஒரு நாள் ஒவ்வொரு தனி மனிதனும் கடவுளை சந்திக்க வேண்டும். நீங்கள் அவரை சந்திக்கும் போது அது உங்களுக்கு நியாய தீர்ப்பு அல்லது நித்திய ஜீவனை பற்றிய விடயமாக இருக்கும். அது ஒன்று அல்லது மற்றொன்றாக இருக்கும். நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும், உனக்கு பிடிக்காவிட்டாலும், நீ தேவனுக்கு முன்பாக நின்று நியாயம் தீர்க்கப்பட வேண்டும். உங்கள் ஆவியின் ரட்சிப்பை நீங்கள் அனுபவிக்கவில்லை என்றால், உங்கள் ஆவி மீண்டும் பிறந்தால், நீங்கள் மிகுந்த மகிழ்ச்சியுடனும் மகிழ்ச்சியான மற்றும் நன்றியுள்ள இருதயத்துடனும் கடவுளை சந்திப்பீர்கள். மனிதன் இவ்வுலகில் பிறந்து வாழ்வதன் நோக்கமே அதுதான். நாம் வாழ்வதும் இருப்பதும் இல்லை, அதுவே முடிவாகும். வாழ்க்கை அப்படி பயனற்றது அல்ல. இப்போது எசேக்கியேல் 37ஆம் அதிகாரத்துக்கு திருப்புவோம். 37ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து, கர்த்தருடைய கை என்மேல் அமர்ந்தது. கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவில் நிறுத்தி என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார். இதோ பள்ளத்தாக்கில் வெட்ட வெளியிலே அந்த எலும்புகள் மகா திரளாய் கிடந்தது. அவைகள் மிகவும் உணர்ந்ததாயிருந்தது. அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரிடமா என்று கேட்டார். அதற்கு நான், கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் அதை அறிவீர் என்றேன். அப்பொழுது அவர், இந்த எலும்புகளை குறித்து தீர்க்கதரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தை கேளுங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுடன் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள். நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து உங்கள் மேல் மாம்சத்தை உண்டாக்கி உங்களை தோலினால் மூடி உங்களில் ஆவியை கட்டளையிடுவேன். அப்பொழுது நீங்கள் உயிரிழந்து நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று உரைக்கிறேன் என்று சொல் என்றார். எனக்கு கட்டளையிட்டபடி நான் தீர்க்கதரிசனம் உரைத்தேன். நான் தீர்க்கதரிசனம் உரைக்கையில் ஒரு இரைச்சல் உண்டாயிற்று. அதோ அசைவு உண்டாகி ஒவ்வொரு எலும்புகளும் அதன் எலும்புகளோடு சேர்ந்து கொண்டது. நான் பார்த்து கொண்டிருக்கையில் இது அவைகள் மேல் நரம்புகளும் மாம்சமும் உண்டாயிற்று. மேற்புறமும் தோலினால் மூடப்பட்டது, ஆனாலும் அவைகள் ஆவி இல்லாதிருந்தது. அப்பொழுது அவர் என்னை பார்த்து, நீ ஆவியை நோக்கி தீர்க்கதரிசனம் உரைத்து, மனுபுத்திரனே, நீ தீர்க்கதரிசனம் உரைத்து ஆவியை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் இருக்கிறது என்னவென்றால், ஆவியை நீ காற்று திசை நாங்கிலுமிருந்து கொலையுண்ட இவர்கள் மேல் உயிரடையும்படி இவர்கள் மேல் ஊது என்கிறார் என்று சொல் என்றேன். என்னை கற்பித்தபடி நான் தீர்க்கதரிசனம் உரைத்தேன். அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து காலூன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள். அப்பொழுது அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருமே. இதோ அவர்கள், எங்கள் எலும்புகள் இருந்து போயிற்று, எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று, நாங்கள் அற்புண்டு போகிறோம் என்கிறார்கள். இந்த எலும்புகள் என்ன? பள்ளத்தாக்கில் உள்ள இந்த உலர்ந்த எலும்புகள் என்ன? மூச்சு அவற்றில் நுழைந்தபோது அவைகள் எழுந்தன. ஆனால் இந்த எலும்புகள் என்ன? அவைகள் முழு இஸ்ரவேல் குடும்பம். நாங்கள் உணர்ந்து போயிற்று, நாங்கள் நம்பிக்கை அற்று போனோம், நாங்கள் அற்புண்டு போகிறோம். ஆக தீர்க்கதரிசனம் முடித்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தராகிய ஆண்டவர் இருக்கிறார், இதோ என் ஜனங்களே, நான் உங்கள் பிரேத குழிகளை திறந்து உங்களை உங்கள் பிரேத குழிகளிலிருந்து வெளிப்படவும் உங்களை இஸ்ரவேல் தேசத்துக்கு வர பண்ணுவேன் சொல்லுகிறது என்று பாருங்கள். நான் உங்களை இஸ்ரவேல் தேசத்துக்கு திரும்ப கொண்டு வருவேன். 2000 ஆண்டுகளாக இஸ்ரவேல் தமக்கென்று ஒரு நாடு இல்லாமல் உலகம் முழுவதும் சிதறி கிடந்தனர். இந்த சூழ்நிலையில் அவை உலர்ந்த எலும்புகள் போல் இருந்தன. ஆனால் இப்பொழுது அவர்கள் திரும்பி வருகிறார்கள். அவர்களின் நாடு தேசம் மீண்டும் நிறுவப்பட்டுள்ளது. இதைத்தான் அது பேசுகிறது. ஆனால் இது மிகப்பெரிய பிரச்சனை. பெரிய பிரச்சனை இருப்பதற்கான காரணம், இஸ்ரேலர்கள் தங்கள் நாட்டிற்கு திரும்பும் போது பல்வேறு விடயங்களோடு வந்தார்கள். இயேசுவின் வருகை நெருங்குகிறது என்று அர்த்தம். பரலோக ராஜ்யம் சமீபம் என்று அர்த்தம். இந்த உலகத்தின் முடிவு சமீபம் என்று அர்த்தம். ஆனால் இங்கு கருத்திற்கொள்ள வேண்டிய மற்றொரு பிரச்சனை உள்ளது. இஸ்ரவேல் தேசம் மீட்கப்படும் போது இந்த உலகில் உள்ள அனைத்து மக்களையும், பிறக்காத அனைவரையும் கடவுள் ஒன்று சேர்ப்பார் என்பது கடவுளின் திட்டம்.
மீண்டும் அவர் அனைவரையும் ஒன்று திரட்டி அவர்களை நியாயம் தீர்ப்பார். இதுதான் அவருடைய திட்டம். அவர்கள் நியாயம் தீர்க்க இந்த திட்டம் உள்ளது. நாம் வெளிப்படுத்தல் அதிகாரம் 1க்கு திருப்புவோம். நாம் வெளிப்படுத்தும் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் புதிய ஏற்பாட்டில் உள்ளது. வெளிப்படுத்தும் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் ஒன்றாக வாசிப்போம். இந்த தீர்க்கதரிசன வசனங்கள் வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவைகளை கைக்கொள்கிறவர்களும் பாக்கியவான்கள். காலம் சமயமாய் இருக்கிறது. இன்று ஆசீர்வாதம் ஒன்றை பெறுவோம். நீங்கள் ஒரு ஆசீர்வாதத்தை பெற விரும்புகிறீர்களா இல்லையா? ஆனால் மக்கள் ஆசீர்வதிக்கப்பட்டதை பற்றி பேசும்போது சூதாட்டத்தின் போது அதிர்ஷ்டம் போன்ற மூட நம்பிக்கைகளின் அடிப்படையில் அவர்கள் அதை அடிக்கடி நினைக்கிறார்கள். நீண்ட ஆயுளை பெறுவது, நிறைய குழந்தைகளை பெறுவது, ஆரோக்கியமாக இருப்பது போன்ற பல விடயங்களை பற்றி அவர்கள் பேசுகிறார்கள். ஆனால் அத்தகைய ஆசீர்வாதங்கள் அர்த்தமற்றவை. அது ஏன்? வேதாகம் சொல்லுகிறது, நம்முடைய பலம் நிலைத்திருந்தால் நம்முடைய நாட்கள் 70 அல்லது 80 ஆகலாம். ஆனாலும் அவைகள் சிறந்தவை. துன்பமும் துக்கமுமே ஒரு தனிநபரின் முழு வாழ்க்கையும் உழைப்பு, துக்கம், கவலைகள் மற்றும் கோபம் நிறைந்தது. அவர்கள் தங்களது வாழ்க்கையை இந்த வழியில் கடக்க முடியாது. பின்னர் அவரது முதுகு வளைந்து அவர் தனது மரணத்தை நெருங்கும் போது அவர் கூறுகிறார், வாழ்க்கை அர்த்தமற்றது, இது அனைத்தும் பயனற்றது. அவர் மரணத்தை எதிர்கொள்ளும் சக்தியற்றவர், அதற்கு அடிப்பணிய வேண்டும் என்று. இதுதான் வாழ்க்கை. யோசித்து பாருங்கள். அப்படி வாழ்வதில் என்ன பாக்கியம் இருக்கிறது? நிறைய பணம் சம்பாதிப்பது, பணக்காரர் ஆவதில் என்ன பயன்? நிறைய படித்து பண்டிதர் ஆவதில் என்ன பயன்? அது என்ன பாக்கியம்? அது எவ்வளவு காலம் நீடிக்கும்? ஆனால் உண்மையான ஆசீர்வாதம் இருப்பதால் அதை பெற முயற்சிப்போம். இங்கு என்ன சொல்லுகிறது என்று பாருங்கள். இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவைகளை கைக்கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள். சமயமாய் இருக்கிறது. இப்போது இதை பாருங்கள். மக்கள் ஆசீர்வாதங்களை பெற எல்லா வகையான விடயங்களையும் செய்கிறார்கள். ஆனால் இங்கே ஒரு மிக எளிதான வழி உள்ளது, மிக எளிதான முறை. இந்த தீர்க்க தரிசனத்தின் வார்த்தைகளை சத்தமாக வாசிப்பவர் பாக்கியவான் என்று அது கூறுது. படிப்பவனும் கேட்பவனும் ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று கூறுவதால் இன்றே இந்த அருளை பெறுவோம். இது உண்மையானது. நீங்கள் உண்மையிலே ஒரு ஆசீர்வாதத்தை பெறலாம். வெளிப்படுத்தல் புஸ்தகத்தை புரிந்து கொள்வது மிகவும் கடினம். இது மிகவும் கடினமாக இருப்பதால் மக்கள் அதை படிப்பதை தவிர்க்கிறார்கள். அவர்கள் அதை படித்தாலும் அது என்ன சொல்கிறது என்பது அவர்களுக்கு உண்மையில் புரியவில்லை. இன்னும் வெளிப்படுத்தல் புத்தகத்தை அழிப்பதற்கு ஒரு திறவுகோல் உள்ளது. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஒரு பையை திறக்க ஒரு கண்ணீர் துண்டு உங்களை அனுமதிப்பது போல அதை அவிழ்க்கும் ஒரு சாவி உள்ளது. நாம் வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரத்துக்கு திருப்புவோம். 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து படிக்கிறேன். அன்றியும் உள்ளும் புறமும் எழுதப்பட்டு 7 முத்திரைகளால் உத்தரிக்கப்பட்டிருந்த ஒரு புஸ்தகத்தை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய வலது கரத்தில் கண்டேன். புஸ்தகத்தை திறக்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரவான் யார் என்று மிகுந்த சத்தமிட்டு கூறுகிற பரமுள்ள ஒரு தூதனையும் கண்டேன். இந்த பந்தியை நான் கொஞ்சம் விளக்குகிறேன். ஒரு தரிசனத்தில், ஒரு வெளிப்பாட்டில் கண்டவை. தேவன் பரலோகத்தில் அவருடைய சிம்மாசனத்தில் இப்படி அமர்ந்திருந்தார். அவருடைய வலது கையில் ஒரு சுருள் இருந்தது. அந்த சுருளில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் அது உள்ளேயும் புறமும் எழுத்துக்களால் மூடப்பட்டிருந்தது. ஆனால் இந்த சுருளை ஒருவராலும் திறக்க முடியாதபடி 7 முத்திரைகளால் முத்திரையிடப்பட்டது. இது கடவுளின் வேலையாக இருந்தது. 3ஆம் வசனம், வானத்திலாவது பூமியிலாவது பூமியின் கீழாவது
ஒருவனும் அந்த புஸ்தகத்தை திறக்கவும் அதை பார்க்கவும் கூடாதிருந்தது. ஒருவனும் அந்த புஸ்தகத்தை திறந்து வாசிக்கவும் அதை பார்க்கவும் பாத்திரவனாக காணப்படாததினால் நான் மிகவும் அழுதேன். அப்போஸ்தலனாகிய யோவான் பத்மோ தீவில் இருக்கும்போது இந்த வெளிப்பாட்டை பெற்றார். சுருளை திறக்கவோ அறியவோ யாரும் இல்லாததால் அதன் உள்ளடக்கம் நிஜமாகவே நடப்பது போல் அவர் கண்டார். அவர் மனம் கசந்து அழுந்தார். ஆனால் அடுத்தபடியாக இருந்தவர்கள் ஒருவன் என்னை நோக்கி, மூப்பரில் ஒருவன் என்னை நோக்கி, நீ அழ வேண்டாம், இதோ யூதா கோத்திர சிங்கமும் தாவீதின் வேருமானவர் புஸ்தகத்தை திறக்கவும் 7 முத்திரைகளை உடைக்கவும் ஜெயம் கொண்டிருக்கிறார் என்றான். அப்பொழுது ஒரு ஆட்டுக்குட்டியை கண்டேன். அந்த ஆட்டுக்குட்டி இயேசு அந்த ஆட்டுக்குட்டி. அந்த ஆட்டுக்குட்டி கொல்லப்பட்டு வந்தது. இயேசுவே பூமிக்கு வந்து கொல்லப்பட்டார். ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கும் 4 ஜீவனுக்கும் மூப்பர்களுக்கும் மத்தியில் நிற்க கண்டேன். அது 7 கொம்புகளையும் 7 கண்களையும் உடையது. அதன் கண்கள் பூமியெங்கும் அனுப்பப்படுகிற தேவனுடைய 7 ஆவிகள். அந்த ஆட்டுக்குட்டியானவர் வந்து சிங்காசனம் உட்கார்ந்து வலது கருத்து புஸ்தகத்தை வாங்கினார். இயேசு பிதாவாகிய தேவனிடத்தில் வந்து அவருடைய வலது கருத்தில் உள்ள புஸ்தகத்தை வாங்கினார், சுருளை வாங்கினார். அந்த புஸ்தகத்தை அவர் வாங்கின போது அந்த 4 ஜீவன்களும் 24 மூப்பர்களும் தங்கள் தங்கள் சுரமண்டங்களுடைய பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களாகிய தூபவர்க்கத்தால் நிறைந்த பொற்கலசங்களையும் பிடித்து கொண்டு ஆட்டுக்குட்டியாருக்கும் வணக்கமாய் விழுந்து, தேவரின் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராயிருக்கிறீர். ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாஷ்யக்காரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினால் மீட்கு கொண்டு எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர். நாங்கள் பூமியில் அரசாளுவோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள். இயேசு ஆட்டுக்குட்டியாக இந்த சுருளை எடுத்தபோது மூப்பர்களும் அங்கிருந்த 4 ஜீவராசிகளும் உரத்த குரலில் ஒரு புதிய பாடலை பாடினார்கள். வேறு வார்த்தையில் கூறுவதானால் அவர்கள் கடவுளை புகழ்ந்தார்கள். இப்பொழுது வசனம் 11. அப்பொழுது நான் பார்த்தேன், சிங்காசனத்தையும் ஜீவராசிகளையும் மூப்பர்களையும் சுற்றிலும் அநேக தேவதூதர்களின் சத்தத்தை கேட்டேன். அவர்களின் எண்ணிக்கை 10,000 மடங்கு 10,000 மடங்காக இருந்தது. பின்னும் தேவதூதர்களின் பரலோக சேனைகள் அனைவரும் ஒன்றாக பாடத் தொடங்கினார். அவர்கள் அனைவரும் ஒன்றாக பாடினர். 24 பெரியவர்களும் ஜீவராசிகளும் ஒன்றாக பாடத் தொடங்கியதும் எல்லா தேவ தூதர்களும் உரத்த குரலில் பாடத் தொடங்கினர். வசனம் 12. அவர்கள் மகா சத்தமிட்டு, அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் வல்லமையும் ஐசுவரியத்தையும் ஞானத்தையும் பெலத்தையும் கனத்தையும் மகிமையும் ஸ்தோத்திரத்தை பெற்றுக்கொள்ள பாத்திரராயிருக்கிறார் என்று சொன்னார்கள். வசனம் 13. அப்பொழுது வானத்திலும் பூமியில் இருக்கிற சிருஷ்டிகள் யாவும் சமுத்திரத்துள்ளவைகளும் அவற்றுள் அடங்கிய வஸ்துக்கள் யாவும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் ஸ்தோத்திரமும் கனமும் மகிமையும் வல்லமையும் சதா காலையும் உண்டாவதாக என்று சொல்ல கேட்டேன். இங்கே என்ன சொல்லுகிறது என்று பாருங்கள். உலகில் உள்ள ஒவ்வொரு உயிரினமும் பாடிக்கொண்டிருக்கிறது. பிரபஞ்சம் என்ன பாடலை பாடியிருக்க முடியும்? இதையெல்லாம் நாங்கள் பாடுகிறோம் என்று சொல்வது முட்டாள்தனம் என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் நட்சத்திரங்கள் பாடின என்று வேதாமத்தில் வசனம் உள்ளது. நீங்கள் அந்த பியானோவை வாசித்தால் அது பாடும். அதற்கு உயிர் இல்லை என்றாலும் அந்த பியானோவை விட மிக உயர்ந்த இசை கருவி உள்ளது. அது உண்மையாகவே தெரியும். அப்பிரபஞ்சத்தின் அந்த கருவி. மற்றொரு விரிவிரின் முன்பு நான் குறிப்பிட்டது போல பூமி அதன் சுற்றுப்பாதையில் செல்லும் போது அதன் அச்சில் திரும்புகிறது. மேலும் அது ஒரு பெரிய சத்தத்தை எழுப்புகிறது. நிஜமாகவே பூமி சத்தத்தை நான் கேட்டிருக்கிறேன். அமெரிக்காவில் வாஷிங்டன் டிசிக்கு வெகு தொலைவில் உள்ள மேரிலாந்து கிரீன் பெல்ட்டில் அப்பொழுது அமைந்திருந்த கஸ்டில் மெஷின் கம்பெனிக்கு டோன்ஸ் சென்றார். செயற்கைக்கோள் தயாரித்த நிறுவனம். பூமியின் வளிமண்டலத்திற்கு அப்பால் ஒரு விண்கலம் பயணம் செய்த விண்வெளி வீரர்கள் பூமி அதன் அச்சில் திரும்பும் போது எழும் ஒளிவை பதிவு செய்தனர். மேலும் நிறுவனம் பார்வையாளர் கேட்கும் வகையில் இதை வழங்கியுள்ளது. அதனால் நான் அங்கு சென்று பூமி அதன் அச்சில் திரும்பும் போது எழுப்பும் ஒளியை கேட்டேன். பூமி திரும்பும் போது எழுப்பும் சப்தம் இருக்கிறது. செவ்வாய் கிரகம் திரும்பும் போது எழுப்பும் ஒளி உள்ளது.
பால்வீதியில் உள்ள அனைத்து நட்சத்திரங்களும் அவை திரும்பும்போது வித்தியாசமான ஒளி எழுப்புகின்றன. எனவே ஒவ்வொன்றும் அதன் நிலையை பொறுத்து அதன் தனித்துவமான ஒளியை உருவாக்குகின்றன. கடவுளின் பார்வையில் இயற்கை உலகம் எப்பொழுதும் பாடுகிறது என்று சொல்வது தவறில்லை என்பதில் சந்தேகமில்லை. தேவனுடைய குமாரனாக இயேசு முத்திரையிடப்பட்ட சுருளை கடவுளுக்கு முன்பாக பெற்றபோது பரலோகத்தில் உள்ள சகல சிருஷ்டிகளும் 24 மூப்பர்களும் ஜீவராசிகளும் தேவ தூதர்களும் பாடினார்கள். படைப்புகள் அனைத்தும் பாடின. இது ஒரு அசாதாரண நிகழ்வு என்பதால் அவர்கள் பாடிக்கொண்டிருந்தார்கள். இது எதை பற்றியது? ஆதியாகமம் 1 அதிகாரம் 28 வசனத்தில் கடவுள் தான் படைத்த உலகத்தின் மீது ஒருவருக்கு ஆட்சியை கொடுத்தார் என்று வாசிக்கிறோம். யாருக்கு கொடுத்தார்? ஆதாமிடம் கொடுத்தார் அல்லவா? ஆனால் பின்னர் ஆதாம் அதை தூக்கி எறிந்தார். ஆதாம் இந்த உலகத்தின் மீதான ஆதிக்கத்தை விட்டு கொடுத்தார். யார் அதை கட்டுப்படுத்தினார்கள்? அது யார்? அது பிசாசு இல்லையா? இந்த உலகம் பிசாசிடம் ஒப்படைக்கப்பட்டது. அது அவனுக்கு சொந்தமானது. ஆக கடைசி ஆதாமாக இயேசு மீண்டும் வரும்போது ஆதாம் பிசாசிடம் ஒப்படைத்த உலகத்தை மீட்டெடுப்பதாக இருக்கும். அப்படியானால் கடவுளின் வலது கையில் இருந்த இந்த சுருள் என்ன? இந்த முத்திரையிடப்பட்ட சுருளில் உலகம் பிசாசிடம் ஒப்படைக்கப்பட்ட விவரங்கள் இருந்தன. இந்த விவரங்கள் அதில் இருந்ததால் இயேசு சுருளின் முத்திரைகளை ஒன்றாக உடைத்து விவரங்களை பார்த்து பிசாசுக்கு விலை கொடுத்து இந்த உலகத்தை மீட்டெடுக்கப் போகிறார். இதுதான் இதன் பொருள். எனவே பிசாசின் கட்டுப்பாட்டில் இருந்த உலகம் மீண்டும் கடவுளிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும். இயேசு கடவுள் இல்லையா? இதனால் தான் 24 மூப்பர்களும் ஜீவராசிகளும் தூதர்களும் மக்களும் மனிதர்களும் மற்றும் மனித படைப்புகளும் செழுமையான நிறைவாக பாடின. எனவே அவர்கள் பாடிய பாடல் மிகவும் சக்தி வாய்ந்ததாகவும் முக்கியமானதாகவும் இருந்திருக்க வேண்டும். ரோமர் 8 அதிகாரத்துக்கு திருப்புவோம். ரோமர் 8 அதிகாரம் 19 வசனம். ரோமர் 8 அதிகாரம் 19 வசனம். இது புதிய ஏற்பாட்டில் உள்ளது. 19 வசனம். மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறது. அதேனென்றால் சிருஷ்டியானது அழிவுக்குரிய அடிமைத்தனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுயாதீனத்தை பெற்றுக்கொள்ளும் என்கிற நம்பிக்கையோடு அந்த சிருஷ்டியானது சுய இஷ்டத்தினாலே அல்ல, கீழ்ப்படுத்தினவராலேயே மாய்க்கு கீழ்ப்பட்டிருக்கிறது. ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது. இங்கே என்ன சொல்லுகிறது என்று பாருங்கள். இங்கே படைப்பு என்பது பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்தையும் குறிக்கிறது. முழு படைப்பும் புலம்புகிறது மற்றும் துன்பப்படுகிறது. இதன் அர்த்தம் என்ன? அது பழுதடைந்து நாற்றம் அடிக்கிறது. அழகான பூக்கள் இருந்த ஒரு வயல் உள்ளது என்று நினைத்து பாருங்கள். அந்த பூக்கள் காடியில் இருக்கும் துயரத்தின் அழுகைகள் எழுப்புகின்றன. நீங்கள் கூர்ந்து கவனியுங்கள். பாம்பு ஒரு தவளையை பிடித்து அதை விழுங்குவதை பாருங்கள். அதுதான் முனகரின் சத்தம். முற்றத்தில் ஒரு கோழி குஞ்சு சத்தமிடுவதை பார்க்கும்போது அது மிகவும் அழகாகவும் அபிமானமாகவும் தெரிகிறது. ஆனால் அது அங்கு இறந்து கிடந்தால் அது உண்மையிலே பார்ப்பதற்கு மிகவும் விரும்பத்தகாத காட்சியாகும். மரங்களிலிருந்து இலைகள் உதிர்ந்தால் அவை அழுகி துர்நாற்றம் வீசுகிறது. இன்று உலகில் உள்ள தண்ணீரும் மாசுபட்டால் அது நாற்றம் அடிக்கிறது.
சிருஷ்டி அனைத்து பெருமூச்சு நோயுற்றதாகி இருக்கிறது. அது ஏன்? அது முனகுகிறது. ஆனால் ஏன்? அனைத்து படைப்புகளும் பிசாசின் கட்டுப்பாட்டில் இருப்பதால் அனைத்து படைப்புகளும் புலம்புகின்றன. ஆனால் அனைத்து படைப்புகளும் புலம்புவதையும் துன்பத்தையும் அனுபவிப்பதால் அது எதற்காகவோ ஆவலுடன் காத்திருக்கிறது. அது எதற்காக காத்திருக்கிறது? இங்கு என்ன சொல்லுகிறது என்று பாருங்கள். வசனம் 19. எனவே எல்லா படைப்புகளும் கடவுளின் பிள்ளைகளின் வெளிப்பாட்டிற்காக காத்திருக்கின்றன. கடவுளின் பிள்ளைகளின் வெளிப்பாட்டிற்காக காத்திருக்கின்றன. இந்த விரிவுரையின் இரண்டாவதாக நான் விளக்கியது போல நமது தற்போதைய காலத்தை உள்ளடக்கிய வரலாற்றில் போக்கில் கடவுள் தனது ஒரே மகனை ஒரு விதையாக விதைத்தார். மேலும் அவர் மூலமாக, அதாவது இயேசுவின் மூலமாக பல கடவுளின் பிள்ளைகள் பிறக்கும் செயல்முறையே வரலாறு. எனவே கடவுளின் பிள்ளைகளின் எண்ணிக்கை முடிந்ததும் இந்த உலகில் உள்ள அனைத்து படைப்புகளும் விடுவிக்கப்படும். அது அனைத்தும் விடுவிக்கப்படும். எல்லா படைப்புகளும் அதற்காகவே காத்திருக்கின்றன. அதைத்தான் நான் இங்கு சொல்லுகிறேன். மீண்டும் படிப்போம். வசனம் 18. மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறது. வசனம் 20. அதேனென்றால் சிருஷ்டியானது அழிவுக்குரிய அடிமைத்தனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுயாதீனத்தை பெற்றுக்கொள்ளும் என்கிற நம்பிக்கையோடே கடவுளின் பிள்ளைகளின் எண்ணிக்கை மீண்டும் பிறந்த மக்கள் யாருடைய ஆவிகள் ரட்சிக்கப்படுகிறதோ அவர்களின் எண்ணிக்கை நிரம்பினால் உலகம் நியாயம் தீர்க்கப்படும். இயேசு மீண்டும் வரும்போது இந்த உலகம் முழுமையாக மீட்கப்படும். சாபம் முறிந்து அழுகி நாற்றம் வீசும் அனைத்தும் நீங்கும். எல்லா படைப்புகளும் அதற்காகவே காத்திருக்கின்றன. வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். நான் முன்பு கூறியது போல் பிசாசுக்கு ஒப்படைக்கப்பட்ட இந்த உலகத்தை மீட்க இயேசு வரும்போது அவர் இந்த சுருளை திறப்பார். அவர் முத்திரைகளை ஒவ்வொன்றாக அவிழ்த்து சுருளை திறக்கும் போது பிசாசுக்கு விலை கொடுக்கப்படும். மேலும் இயேசு உலகை திரும்ப பெறுவார். உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கிறேன். கடவுள் பிசாசுக்கு விலை கொடுக்கும் போது அந்த விலை என்ன? அந்த விலை என்னவாக இருக்கும்? நியாய தீர்ப்பு விலையாக இருக்கும். எனவே முத்திரைகள் ஒவ்வொன்றாக உடைக்கப்படுவதால் உலகின் நியாய தீர்ப்பு வெளிவரத் தொடங்கும். இதுதான் அதன் பொருள். வெளிப்படுத்தல் 6ஆம் அதிகாரம். வெளிப்படுத்தல் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். குட்டியானவர் 7 முத்திரைகள் முதல் முத்திரை திறப்பதை நான் பார்த்தேன். அப்பொழுது 4 ஜீவன்கள் ஒன்றினை நோக்கி, நீ வந்து பார் என்று இடிமுழக்கம் போன்ற சத்தமாய் சொல்ல கேட்டேன். நான் பார்த்த பொழுது இது ஒரு வெள்ளை குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறியிருந்தவன் வில்லை பிரித்திருந்தான். அவனுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டது. அவன் ஜெயிக்கிறவனாயும் ஜெயிப்பவனாகவும் புறப்பட்டான். இங்கே இயேசு, ஆட்டுக்குட்டியான இயேசு சுருளை எடுத்து முத்திரையில் ஒன்றை திறந்தார். வெள்ளை குதிரையில் ஒருவர் தோன்றினார். வெள்ளை குதிரையில் ஒருவர் தோன்றினார். அவர் ஒரு வில் வைத்திருந்தார். வில் ஒரு ஆயுதமாக நீண்ட காலத்துக்கு முன்பு பயன்படுத்தப்பட்டது. அவர் ஒரு வில் வைத்திருந்தார். அவர் வெற்றி பெறவும் சென்றார் என்று கூறுகிறது. எனவே வெள்ளை குதிரையில் இந்த மனிதன் இப்பொழுது எங்கள் ஆய்வுப் பொருளாக இருக்கப் போகிறான். அவன் அந்தி கிறிஸ்து. அவன் வெல்வதற்கும் வெற்றி பெறுவதற்கும் செல்வான். ஆனால் அவன் வெற்றி அடைய மாட்டான். வெள்ளை குதிரையில் இருக்கும் இந்த மனிதன் இயேசுவின் சாயலுக்கு ஒத்திருப்பான். ஏனெனில் இயேசு வெள்ளை குதிரையில் வருவார். எனவே இது முதல் முத்திரை. தயவு செய்து இங்கே பாருங்கள். 7 வருட உபத்திரவம் எப்போது தொடங்கும்? அது அந்தி கிறிஸ்து வருகையுடன் தொடங்கும். அந்தி கிறிஸ்து தோன்றும் போது அது தொடங்கும்.
இப்போது இரண்டாவது முத்திரை வசனம் 3. அவர் இரண்டாம் முத்திரை உடைத்த போது இரண்டாம் ஜீவனானது நீ வந்து பார் என்று சொல்ல கேட்டேன். அப்பொழுது சிவப்பான வேறொரு குதிரை புறப்பட்டது. அதன் மேல் ஏறியிருந்தவனுக்கு பூமியில் உள்ள ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக சமாதானத்தை பூமியிலிருந்து எடுத்து போடுபடியான அதிகாரம் கொடுக்கப்பட்டது. ஒரு பெரிய பட்டயமும் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. இது ஒரு போரை பற்றி பேசுகிறது. இரண்டாவது முத்திரை உடைக்கப்பட்டு செலுத்த வேண்டிய விலை காட்டப்பட்டது. இந்த விலை என்ன? இது போர். எங்களுக்கு சரியான எண்கள் தெரியாது. ஆனால் இந்த 7 ஆண்டுகள் இன்னல்கள் இந்த உலகில் உள்ள 2/3 மக்கள் இறந்து விடுவார்கள். ஒரு பயங்கரமான போர் வெடிக்கும். இது பிசாசுக்கு கொடுக்கப்படும் விலை. இப்போது மூன்றாவது முத்திரை வசனம் 5. மூன்றாம் முத்திரை உடைத்த போது ஜீவனானது நீ வந்து பார் என்று சொல்ல கேட்டேன். நான் பார்த்தபோது இதோ ஒரு கருப்பு குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறியிருந்தவன் ஒரு தராசை தன் கையிலே பிடித்திருந்தான். அப்பொழுது ஒரு பணத்துக்கு ஒரு படி கோதுமை என்றும் ஒரு பணத்துக்கு 3 படி வாட்கோதுமை என்றும் எண்ணெயும் திராட்சையும் சேதப்படுத்தாது என்றும். இது பஞ்சத்தை பற்றி பேசுகிறது. ஒரு பஞ்சம், ஒரு தினாரிஸ் என்பது ஒரு பெரிய தொகை. ஆனால் ஒரு பணத்துக்கு ஒரு படி கோதுமை என்றும் ஒரு பணத்துக்கு 3 படி வாட்கோதுமை என்றும் கூறுகிறது. உபத்திரவத்தின் போது பெரிய பஞ்சம் ஏற்படும். நல்ல பணத்தில் கூட மக்கள் உணவு வாங்க முடியாது. அதனால் 7 வருட உபத்திரவத்து காலத்தின் போது ஒரு பெரிய பூகம்பம் ஏற்படும். மேலும் சுமார் 100 பவுண்டுகள் இடையுள்ள பெரிய விண்கட்டிகள் விழும் என்று வேதாகம் சொல்லுகிறது. உபத்திரவத்தின் போது நோய்களும் வேகமாக பரவும். மேலும் பலர் கொல்லப்படுவார்கள். பின்னர் நிலநடுக்கம் ஏற்படும். பூகம்பங்கள். ஒவ்வொரு ஆண்டும் நிலநடுக்கத்தில் ஏராளமானோர் இறப்பார்கள். இந்த பூமிதிர்ச்சி தென் அமெரிக்காவிலும் பசிபிக் கடற்கரையிலும் அமெரிக்காவின் மேற்கு கடற்கரை வரையிலும் அலஸ்கா வரையிலும் நிகழும். இவை ஜப்பான் முழுவதிலும் தெற்கிலும் சீனாவின் பிரதான நிலப்பகுதிகளிலும் நிகழும். இவை இந்திய பெருங்கடலின் குறுக்கே துருக்கி மற்றும் ஈரான் போன்ற இடங்களிலும் நிகழும். ஏராளமான பூகம்பங்கள் தொடர்ந்து நிகழும். மேலும் இந்த நிலநடுக்கங்கள் அனைத்திலும் பாதிக்கப்பட்டவர்கள் பல தொடர்ந்து இருப்பார்கள். மேலும் மக்களின் இருதயங்கள் மிகவும் தீயதாக மாறும். மேலும் எதிர்காலத்தில் ஒரே நாட்டை சேர்ந்த மக்களிடையே கூட பயங்கரமான சம்பவங்கள் நிகழும் வாய்ப்புகள் அதிகம். இந்த சம்பவங்கள் அனைத்தும் இந்த உலகத்தின் நியாய தீர்ப்புடன் தொடர்புடையவை. நாம் வெளிப்படுத்தல் அதிகாரம் 13க்கு திருப்புவோம். 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து நான் படிக்கிறேன். பின்பு நான் கடற்கரை மலையின் மேல் நின்றேன். அப்பொழுது சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எலும்பி வர கண்டேன். அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. அதன் கொம்புகளின் மேல் 10 முடிகளும் அதன் தலையின் மேல் தூஷணமான நாமமும் இருந்தது. இங்கே நமக்கு ஒரு விசித்திரமான நிகழ்வு உள்ளது. ஒரு உயிரினம் கடலிலிருந்து எழுந்து வருகிறது. அது ஒரு மிருகம். அதற்கு ஒரே உடலில் 7 தலைகளும் 10 கொம்புகளும். அது விசித்திரமான மிருகம் வெளியே வந்து கூறுகிறது. இந்த மிருகம் என்ன என்று தெரிந்து கொள்ள படிக்கலாம். நான் பார்த்த மிருகம் சிறுத்தையை ஒத்திருந்தது. இது மிருகங்களில் மிகவும் பயமுறுத்தும் பகுதிகள் அனைத்தும் இங்கே ஒன்றாக இணைக்கப்பட்டுள்ளன. ஆனால் கரடியின் கால்கள் போன்ற பாதங்களை கொண்டிருந்தன. கரடியின் நகங்கள் நீளமானவை. அவை கரடியின் மிகவும் பயமுறுத்தும் பகுதி மற்றும் சிங்கத்தின் வாய் போன்றது. அவனது வாய் சிங்கத்தின் வாய் மிகவும் பெரியது. வலுசர்ப்பம் தனது மிருகத்தின் தன் பலத்தையும் சிம்மாசனத்தையும் பிறகு அதிகாரத்தையும் கொடுத்தது. வலுசர்ப்பம் சாத்தான். மிருகம் சாத்தானின் பிரதிநிதியாக செயல்படுகிறது. அவன் சாத்தானின் பிரதிநிதி மற்றும் சாத்தானின் அதிகாரத்துடன் வருகிறான். மிருகத்தின் தலையில் ஒன்று கொடிய காயம் இருந்ததாக தோன்றியது. ஆனால் ஆபத்தான காயம் குணமாகிவிட்டது. உலகம் முழுவதும் ஆச்சரியத்தால் நிறைந்த மிருகத்தை பின்தொடர்ந்தது. எனவே மிருகம் இயேசுவின் சாயலுக்கு ஒத்ததாக இருந்தது. இயேசு இறந்து 3 நாட்களுக்கு பிறகு மரித்தெழுந்து உயிர்த்தெழுந்தார். எனவே மிருகம் இதோ நான் கிறிஸ்து என்று கூறுகிறது. இந்த மிருகம் உண்மையில் ஒரு மிருகம் அல்ல. அவன் ஒரு மனிதன். அவன் அந்தி கிறிஸ்து. பிறகு 4ஆம் வசனத்தில் அந்த மிருகத்திற்கு அப்படிப்பட்ட அதிகாரம் கொடுத்த வலுசர்ப்பத்தை வணங்கினார்கள். அல்லாமலும் மிருகத்துக்கு ஒப்பானவன் யார்?
அதனோடு யுத்தம் பண்ணத்தக்கவன் யார் என்று சொல்லி மிருகத்தை வணங்கினார்கள். பெருமையானவைகளையும் தூஷணங்களையும் பேசும் வாய் அதற்கு கொடுக்கப்பட்டது. அல்லாமலும் 42 மாதம் யுத்தம் பண்ண அதுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. வரலாற்றில் இதுவரை பிறந்த எல்லா மனிதர்களிலும் இந்த மனிதன் மிகவும் வற்புறுத்தும் பாணியில் பேசுவான். இப்படி பேசுவதால் எல்லோரும் அவனை பின்பற்றி வருவார்கள், இந்த உலகில் உள்ள அனைத்து மக்களும். வசனம் 6. அது தேவனை தூஷிக்கும்படி தன் வாயை திறந்து அவருடைய நாமத்தையும் அவருடைய வாசஸ்தலத்தையும் பரலோகத்தில் வாசமாயிருக்கிறவர்களையும் தூஷித்தது. மேலும் பரிசுத்தவான்களோடு யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயிக்கும்படிக்கு அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டதும் அல்லாமல் ஒவ்வொரு கோத்திரத்தின் மேலும் பாஷக்காரர் மேலும் ஜனங்கள் மேலும் ஜாதிகள் மேலும் எல்லா நாடுகள் மேலும் அதிகாரம் கொடுக்கப்பட்டது. அவன் இந்த உலகத்தை ஆளுவான். அந்த நேரம் வரும்போது உலகம் ஒரே அரசாங்கத்தின் கீழ் இருக்கும். உலக நாடுகளின் கூட்டமைப்பு நிறுவப்படும். ஒரு உலக கூட்டமைப்பு. இதன் பொருள் ஒவ்வொரு நாட்டிற்கும் ஒரு சொந்த அரசாங்கம் இருக்கும், ஆனால் அவை உலக அரசாங்கத்தால் வழிநடத்தப்படும். மேலும் ஜனாதிபதியாக இருப்பான். யார் இந்த மனிதன்? பழைய ஏற்பாட்டில் தானியேல் 7ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். தானியேல் 7ஆம் அதிகாரம். தானியேல் 7ஆம் அதிகாரம். நான் 15 படிக்கிறேன். தானியேலாகிய நான் என் தேகத்தினுள் என் ஆவியில் சஞ்சலப்பட்டேன். என் தலையில் தோன்றின தரிசனங்கள் என்னை கலங்க பண்ணினது. சமீபத்தில் நிற்கிறவர்களில் ஒருவனிடத்தில் நான் போய் இதன் பொருள் எல்லாவற்றையும் எனக்கு சொல்லும்படி அவனை வேண்டிக் கொண்டேன். அவன் அந்த காரியங்கள் அர்த்தத்தை எனக்கு அறிவித்து சொன்னது என்னவென்றால், இந்த 4 பெரிய மிருகங்களும் பூமியிலிருந்து எழும்புகிற 4 ராஜாக்கள். தானியேல் 4 மிருகங்களை கண்டார். அந்த 4 மிருகங்களும் 4 ராஜாக்களை குறிக்கின்றன. அவர்கள் மனிதர்கள், 4 அரசர்கள். வசனம் 17. அந்த 4 பெரிய மிருகங்களும் பூமியிலிருந்து எழும்புகிற 4 ராஜாக்கள். ஆனாலும் உன்னதமானவருடைய பரிசுத்தவான்கள் ராஜகிரீகத்தை பெற்று என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்றான். அப்பொழுது 4வது மிருகத்தின் அர்த்தத்தை அறிய விரும்பினேன். வெளிப்படுத்த 13ஆம் அதிகாரத்தில் தோன்றும் மிருகம் அது 4வது மிருகம். அதை அறிய மனதாயிருந்தேன். அப்பொழுது மற்ற எல்லாவற்றிலும் பார்க்கிலும் வேற்றுருவும் கிடீதுமாய் இருப்பு பற்களும் வெண்கல நகங்களுடையதாய் நொறுக்கி பட்சித்து மீதியானதை தன் கால்களால் மிதித்து போட்டதுமாயிருந்த 4ஆம் மிருகத்தை குறித்தும் அதன் தலையின் மேலுள்ள 10 கொம்புகளை குறித்தும் தனக்கு முன்பாக 3 கொம்புகள் விழுந்து போக எழும்பினதுமாய் கண்களையும் பெருமையானவைகளையும் பேசும் வாயுடையதுமாய் மற்றவர்களை பார்க்கிலும் பருமனாக தோன்றியதுமாயிருந்த அந்த வேறு கொம்பை குறித்து மற்றும் மேலே வந்த மற்ற கொம்பை பற்றி அதற்கு முன் அவர்களில் 3 பேர் விழுந்தனர். மற்றவர்களை விட கெம்பீரமாக தோன்றிய கொம்பு மற்றும் பெருமையுடன் பேசும் கண்கள் மற்றும் வாய் இருந்ததே. நான் பார்த்து கொண்டிருக்கும் போதே அந்த கொம்பு பரிசுத்தவான்களுக்கு எதிராக போர் தொடுத்தது, அவர்களை தோற்கடித்து கொண்டிருந்தது. அவர் எனக்கு இந்த விளக்கத்தை அளித்தார். 4வது மிருகம் பூமியில் தோன்றும் 4வது ராஜ்யமாம். மற்ற எல்லா ராஜ்யங்களிலிருந்து வித்தியாசமாக இருக்கும். இந்த ராஜ்யம் மற்ற எல்லாவற்றிலும் வித்தியாசமாக இருக்கும். மேலும் பூமியை விழுங்கும், அதை மிதித்து நசுக்கும். இப்பொழுது அடுத்த வசனத்தை பாருங்கள். 10 கொம்புகள் என்பது ராஜ்யத்திலிருந்து வரும் 10 ராஜாக்கள். அதுவரை படிக்கலாம். அதற்கு விளக்கம் தேவை என்று நினைக்கிறேன். இப்போது இங்கே பாருங்கள். கிறிஸ்துக்கு முன் 600இல் ஜெருசலேம் வீழ்ந்தபோது புறஜாதிகளின் காலம் தொடங்கியது இல்லையா? இயேசு மீண்டும் வரும் வரை புறஜாதிகளின் காலம் தொடர்கிறது. அன்றிலிருந்து 4 ராஜாக்கள், 4 பேரரசுகள் இவ்வுலகை ஆள்வார்கள். இவற்றில் முதன்மையானது பாபிலோன் வளைகுடா போரில் ஈடுபட்டுள்ள இன்றைய ஈராக் பிராந்தியத்தில் பாபிலோன் அமைந்திருக்கிறது. நேபுகாத்நேச்சர் என்ற அரசன் அறியப்பட்ட உலகம் முழுவதையும் ஆண்டான். அவர் இந்த முழு பகுதியையும் கைப்பற்றினார். மேலும் எருசலேமும் கைப்பற்றப்பட்டது. அதன் விளைவாக இஸ்ரவேலர்கள் பாபிலோனுக்கு சிறைப்பிடிக்கப்பட்டார்கள். 2வது பேரரசு பெர்சியாவின் பேரரசு. அதுதான் இன்றைய ஈரான். பெர்சியாவின் அரசன் சைரஸ் எழுந்து பாபிலோனை அழித்தார்.
பெர்சியா ஆட்சியை கைப்பற்றியது மற்றும் பாபிலோன் ஆட்சிக்கு இருந்த அனைத்து நாடுகளையும் கைப்பற்றியது. இது இரண்டாவது மிருகம். மூன்றாவது மிருகம் கிரீஸ். மகா அலெக்சாண்டர் ஆட்சியின் கீழ் உள்ளது. அவர் பெர்சியாவை தோற்கடித்து அந்த நேரத்தில் அனைத்து பகுதிகளிலும் ஆட்சி செய்தார். அலெக்சாண்டர் ஒரு தத்துவ ஞானி. அவர் 30 வயதில் இறந்தார். ரோம பேரரசு 4வது ராஜ்யம். லூக்கா 2ஆம் அதிகாரத்தில் சீசர் ஆகஸ்டஸ் ஆட்சியின் போது இயேசு பிறந்தார் என்று வாசிக்கிறோம். ஆனால் பின்னர் ரோம் ஒட்டோமன் பேரரசால் தாக்கப்பட்டது. ஆனால் அது அழிக்கப்படவில்லை. பண்டைய ரோம் ஐரோப்பாவில் மீண்டும் எழும்பும். அது ரோமின் உயிர்த்தெழுதலாக இருக்கும். தானியேல் 2ஆம் அதிகாரத்தில் ராஜா ஒரு பெரிய சிலையை பற்றிய கனவு கண்டதை காண்கிறோம். அதன் தலை தூய தங்கத்தால் ஆனது மற்றும் பாபிலோனை குறிக்கின்றது. அதன் மார்பு 2 கைகளும் பெர்சியாவை குறிக்கின்றன. அதன் வயிறு மற்றும் தொடைகள் கிரீஸை குறிக்கின்றன. அதில் 2 கால்கள் ரோம். பின்னர் சிலையின் அடிப்பகுதியில் 10 கால் விரல்கள் உள்ளன. அதற்கு 2 பாதங்கள், 10 விரல்கள். 10 கால் விரல்கள் 10 ராஜ்யங்களை குறிக்கின்றன. இந்த வார்த்தைகள் 2500-3000 ஆண்டுகளுக்கு முன்பு பதிவு செய்யப்பட்டவை. இப்போது நாம் கண்முன்னே நிறைவேறி வருகின்றன. ஒரு ரயில் மெதுவாக அதன் இறுதி நிலையத்திற்குள் நுழைவதைப் போல வரலாறு அதன் இறுதி பாதையில் ஓடும்போது போராடுகிறது. இந்த காலத்தில் நாம் வாழும்போது நாம் எதிர்கொள்ள வேண்டிய முக்கிய பிரச்சனை என்ன? இவை அனைத்தும் தேவனுடைய ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்பதை நிரூபிக்கிறது. தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதற்கு நீங்கள் மீண்டும் பிறந்த அனுபவத்தை பெற்றிருக்க வேண்டும். உங்கள் ஆவி ரட்சிக்கப்பட்ட அனுபவத்தை பெற்றிருக்க வேண்டும். உங்கள் அனைவரையும் தலை வணங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் ஒவ்வொருவரிடம் எனக்கு ஒரு கேள்வி உள்ளது. மற்றவர்கள் என்ன சொன்னாலும் தயவு செய்து உங்கள் மனசாட்சியில் பதிவு சொல்லுங்கள். வேதாமத்தின் வார்த்தைகளில் உள்ள உண்மையை வருவதன் மூலம் மீண்டும் பிறந்த அனுபவம் உங்களுக்கு எப்போதாவது உண்டா? நீங்கள் இல்லை என்றால் தேவனுடைய ராஜ்யத்துக்கு செல்ல முடியாது. கடவுளின் ராஜ்யம் இந்த விரிவுரைகளின் மூலம் நாங்கள் கையாளும் விடயம் இதுதான். இந்த வார்த்தைகளை நீங்கள் முழு மனதுடன் கேட்பீர்கள் என்று நம்புகிறேன். அன்புள்ள ஆண்டவரே, நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம். நாங்கள் அறியாதவர்களாகவும் கற்றுக்கொள்வதில் தாமதம் கொண்டவர்களாகவும் இருக்கிறோம். ஆனால் நாங்கள் படிக்கும் உங்கள் வார்த்தைகள் உள்ள உண்மையை எங்களுக்கு உணர்த்தும்படி வேண்டிக் கொள்கிறோம். நாங்கள் உமது வார்த்தையை பிரசங்கிக்கிறோம். தயவு செய்து இந்த நடவடிக்கைகளை கவனித்து பரிசுத்த ஆவியின் மூலம் எங்களை வழி நடத்துங்கள். இதனால் கேட்போரின் இருதயங்கள் கதவு திறக்கப்படும். அவர்கள் இருதயங்களில் உள்ள குரலை பெறுவார்கள். நாங்கள் ஒன்றாக இருக்கும் எஞ்சிய நேரத்தை நீங்கள் கவனித்துக் கொள்வீர்கள். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம். ஆமேன்.